வருக வருக உலகம் போற்று முத்தமரை வருக தத்துவத்தை வகுத்தலை சாலச் சிறந்தவரை வருக 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 என்ற உங்களை என்னுடைய சார்பாகவும் மதிப்பிற்கினிய நாட்டு மக்களின் சார்பாகவும் வணங்குகின்றேன் சுவாமி. வாழ்த்து தர வேண்டுகின்றேன். வாழ்க பல்லாண்டு. சிறப்பான ஒரு வரவேற்பு வந்தவரை வரவேற்கக்கூடிய மாண்பு குறைந்து விடக்கூடாது என்பதற்காக ஆகச் சிறந்த ஒரு வரவேற்ற உங்களை வாழ்த்துவது என்னுடைய கடமையாக. இது என்னுடைய வாழ்த்து உங்களுக்காக. பூ போலே உன் புன்னகையில் பொன் உலகினை கண்டேனம்மா. பூ போலே உன் புன்னகையில் ஒரு உலகினை கண்டேனம்மா. என் கண்ணே கண்ணில் மணியே உயிரே உயிரில் ஒளிரியே. பூ போலே உன் புன்னகையில் உலகினை கண்டேனம்மா. நீ நடப்பது நாட்டியமே. பூங்காட்டிலே சிறு பூங்கொடி போல் நீ நடப்பது நாட்டியமே. மூங்கிலில் வரும் சங்கீதம் போல் சிரிப்பதும் காவியமே. அன்புக்கு 100 ஆசைக்கு 100 முத்துக்கள் சூட்டி நாட்டாடுவே. மகளே என்னை பார்மகளே உயிரில் ஒளி நீயே. பூ போலே புன்னகையில் பொன்னுலகினை கண்டேனம்மா. வாழ்க மகளே வாழ்க. சகல கலைஞானம் பெற்று தாங்கள் பல்லாண்டு காலம் வாழ்கவன என்னுடைய மனமாற உங்களை வாழ்த்தி உங்களை பற்றிய விவரங்களை உங்கள் அண்ணன் வாயிலாக நான் கேள்விப்பட்டிருந்தாலும் உங்கள் வாயிலாக உங்களை பற்றிய ஒரு சில விவரங்களை கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஆவல் கொண்டு வந்திருக்கிறேன். அதனால முதற்கொண்ட விசாரணையாக கதையின் முறைப்படி உங்களை பற்றிய விவரம். என்ன விசாரணை? என்ன வேற எங்கேயுமா நிக்கிறோம் விசாரணை பண்றதுக்கு? இல்ல எங்களை விசாரணை பண்ற அளவுக்கு நீங்க யாரு? இல்ல இது தேவையில்லாத பேச்சு நினைக்கிறேன். பெரிய அதிகாரம் இல்ல நீங்க என்னமோ பெரிய அதிகாரம் பேச நினைக்கிறது. நீ இவ்வளவு ஆர்வமா இருக்கிறது சந்தோஷம் தான். எனக்கு ஆர்வம்லாம் கிடையாது. ஒரு கதை என்ன விசாரணை என்ன? அதாவது வார்த்தைகள் என் வில்லு வெள்ளாதன்னு. சரி, இப்ப இந்த வார்த்தையில என்ன குறை கண்டுபிடிச்சா? முதல் கட்ட விசாரணை நீங்களே. ஆமா. அப்ப விசாரிக்கிறதுக்கு நீங்க என்ன பெரிய அதிகாரம்? பெரிய ஆளு என்னப்பா? இல்ல நாங்க என்ன அப்ப? இல்ல அதுக்கு நீ பதில் சொல்ல. நீ என்ன பெரிய ஆளு? எனக்கு நீங்க பெரிய ஆளுனா நீங்க வார்த்தைய அத பாக்குறவங்க உனக்கு நீ பெரிய ஆளுனா உன்னையோட வச்சுக்க. அண்ணே கொஞ்சம் இதுல மட்டும் என்னது? உனக்கு நீ பெரிய ஆளுன்றத உன்னையோட வச்சுக்க. சரி, எல்லார்ட்டையும் நம்ம பெரிய ஆளுன்னு காட்டிக்கணும் நினைச்சனா இப்ப நான் என்ன பெரிய ஆளுனே உங்கள்ட்ட பேசுறேன். என்ன தப்பா சொல்லணும் உங்களுக்கு? இருமா, எனக்கு தான் எல்லாம் தெரியும். எனக்கு தான் எல்லாம் தெரியும். உன்னை தெரிய வைக்க போறேன். அப்படி இருமே சொல்லணும். உன்னை குட்டா இருக்கு. என்ன குட்டா? தப்பு. பெரிய நக்கீர பேத்து தாத்தா. ஆமா நக்கீர. கொரோனா குடிக்கற கொரோனா. என்ன அப்படி என்ன நீ கொரோனா குடிச்சா? மதுரக்காரங்க நெற்றிக்கந்திரப்பட குற்றம். நீ மதுரக்காரவனா உனக்கு கொம்பு ஒண்ணு முளைக்கல உனக்கு. ஏன் அப்ப உங்களுக்கு வேணா முளைக்க? நான் சொல்லலையே. நான் கார குடிக்கறத அப்படி தான் இருப்பேன். அப்படி நான் சொல்லலையே. நீ நக்கீரனா நீ கேட்டியா? துமுறி பேச்சு முதல்ல குறைச்சுக்க. நக்கீரனா நக்கீரே சிவனையே குற்றம் சொன்னால தானே. அத மறுக்க முடியாதுல. சரி, இப்ப நீ என்ன நீ கொரோனா குடிச்சா கேக்குறேன். குட்டை இருந்தா குற்றத்தை சொல்லு. அதுதான் தா என்ன நீ கொரன்ற? அப்பே என்னப்பு இப்ப சொன்னே? விசாரணைன்னு சொன்னீங்களப்ப. அப்ப விசாரணை என்ன விசாரணை? விசாரிப்பதுனா நம்ம ஒரு விஷயம் கேள்விப்படுறோம். நம்ம கேட்டிருந்த விஷயங்கள் உண்மையா பொய்யா? இந்த உலகத்துல பெரும்பாலான பிரச்சனை காரணம் சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட விசாரிக்காம அவங்க சொல்றது உண்மைதான் அப்படி நம்புறது. கேள்விப்பட்ட உன்னை பத்தி தானே, உன்னை பத்தின வார்த்தை உன்கிட்ட விசாரிச்சா தானே உண்மை வெளிப்படும். ஏன்னா விசாரிக்காதனாலதான் அன்றைக்கு நியாயமா கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாம். யாரு கோவலனா? அப்படி தகுந்த முறையில விசாரிச்சிருந்தா அந்த முத்துல இருக்கிறது மாணிக்கமா, அந்த சிலம்பல இருந்தது முத்தா அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அப்ப விசாரிக்கல, அதனால ஒரு பிரச்சனை. ஏன்னா கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய்யினாங்க. அதெல்லாம் உண்டுதான், நான் மறுக்கல. ஆனா உங்களுடைய வார்த்தையில ஏதோ பொடி வச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்றக்காக கேட்ட. வேற ஒண்ணும் விசாரிக்காம போனாரு. அதை விட்டுவிட்டு நீ பெரிய ஆளா அதா இதான்ற அளவுக்கு நீங்க ஆளு கிடையாது. உனக்கு நீ ஆளுனா எனக்கு நான் உன்னை விட நான் பெரிய ஆளு. அத புரிஞ்சு எதுல நீங்க பெரிய ஆளு புரியணும்ன்ற? எந்த என்ன புரியணும்ன்ற? எந்த விஷயத்துல நீங்க பெரிய ஆளு கிடையாது. அப்படி பெரிய ஆளுன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் நிரூபிக்க முடியும். நான் படிச்ச படிப்பு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இல்ல சரி, நான் நிரூபிப்பேன். நீங்க பெரிய ஆளுன்ற ஆளு இந்த வடகாட்டு பட்டியல உங்களால முடிஞ்சா தெரிஞ்சா உங்களுக்கு படிப்பது மேல திறமை நம்பிக்கை இருந்தா ஏதாவது ஒரு கேள்வி ஏதாவது ஒரு விஷயத்துல பேசி நிப்பாடிவிட்டு நான் பெரிய ஆளு உனைய காட்டலையா அப்படின்னு சொல்ல. சும்மா இந்த வெத்து ஓட்டு வெட்டி பேச்சு வீணா போற பேச்செல்லாம் ஏன் பேசக்கூடாது. இதுவரைக்கும் நான் அப்படி பேசுறேன். நான் மதுரைக்கார அப்படித்தான் பேசுவேன். அதான் கேக்குறேன். மதுரைக்காரனா உனக்கு என்ன கொம்ப மனசுக்கானு கேக்குறேன். அப்ப அப்படி நீ உனக்கு நீ பெரிய ஆளுனா ஏதாவது என்ன கேள்வி நிப்பாட்டி என்னை திக்கு முக்காட வச்சு நில கொலைய வச்சு
அப்படியே நான் பண்ணி நீ பெரிய ஆள் ஒத்துக்கிறேன். அப்படியா? ஆ. சரி நான் அப்படியானா இன்னும் எதுவும் பேசவே ஆரம்பிக்கல. அது கதை பாட்டே நான் ஆரம்பிக்கல. விசாரணைன்ற ஒரு வார்த்தை குதிக்கிறீங்க. ஏன் குதிக்கிற? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த பாதியில நின்னுகிட்டு உன் பேச்சு அறவர பேச்சா இல்ல, இருக்கு. கடைசியில நின்னுகிட்டு உங்களை பார்த்தாலே காவியாக்கார மாதிரி இருக்கீங்க. கடைசியில நின்னுகிட்டு நீ பெரிய ஆளா, நான் வெட்டி பிடிவேன் குத்தி பிடி, அதெல்லாம் பிடிக்காது எனக்கு. நான் அப்படி சொல்லல. இல்ல, வந்தோனே ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா வந்தோனே ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு, எனக்கு பேசுற திறமை இருக்கு. நான் ஆரம்பிச்சிருக்கேன். உங்களால முடிஞ்சா அதை தொட்டு. ஆமா, நீ ஆரம்பிச்சோம் ஐயோ ஆத்த ஆரம்பிச்சிடானே அப்படின்னு நடுங்கிட்டு. எனக்கு அதுல எந்த பஞ்சாயத்து இல்ல. என்ன நீ ஆரம்பிக்கிறேன்னா அடுத்த விட நான் ஆரம்பிக்க போறேன். இப்ப யாரு இங்க அப்படியே உங்களை பார்த்தோன்னு அப்படி கொலை ஆடி போய் நிக்க? நான் அதுதான் சொல்றேன். உன்னைய பார்த்தோன்னே யாருக்கு இங்க நடுக்கமோ ஆரம்பம் யாரும் கிடையாது. யாராவது சும்மா புதுசாரா வந்து அவங்ககிட்ட நின்று பேசுங்க. நீங்க பெரிய ஆளு. புதுசு என்னமா? எனக்கு 90 வயசு கிழவி வந்தா நான் இப்படிதான் பேசுவேன். சரி, என் பேச்சிலையோ என் பாணியிலையோ எந்த கதை எனக்கு மாற்றம் வரப்போறது இல்ல. உங்களுக்கு என்ன தெரியும்? இப்ப உனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? முதல்ல ஓம் பேச்சே அறகுறை பேச்சுட்டேன். முதல்ல அது என்னன்னு கேட்டியா? முதல்ல என்ன அறகுறை? அப்படி கேட்கணும். அறகுறை பேச்சுன்னா ஒரு அருவா இருக்குன்னு வச்சுக்கவே. கூறு மழுங்கி போச்சு. நல்லா தீட்டோம்னா என்னன்னு சொல்லுவோம்? கூறு இல்லாததுன்னு. கூர் நல்லா தீட்டிட்டோம்னா கூர்மையானது அர்த்தம். ஒருவேளை அந்த கூர் மழுங்கி போய் சரியா தீட்டுப்படலைன்னா மொட்டை அருவானுவோம். இன்னொரு பேர் இருக்கு, மழுமட்டைன்னுவோம். உன் பேச்சு அப்படித்தான் இருக்கு. என்ன அப்படி கண்டீங்க? உன் பேச்சு என் பேச்சு மல்லுமட்டத்தனமான பேச்சு, அரைகுறை பேச்சு. இந்த மல்லுமட்ட பேச்ச வச்சுக்கிட்டு இவ்வளவு சவடாலு, இவ்வளவு சண்டியத்தனம், இவ்வளவு திமிரு எது உனக்கு? நீ கேக்குற யாருக்கு? உனக்கு தான். எங்களுக்கு நாங்க திமிரோடைய பிறந்து திமிரோடைய வளர்ந்து திமிரோடைய எல்லா இடத்துலயும் இந்த திமிரு செல்லுபடியாதாத்தா? நான் பாப்போன்ட்டேனே. அது இல்லன்னா அந்த திமிர பேசி நிப்பாட்டி தர என்ன இருக்காங்க. முதல்ல விஷயம் என்னன்னு தெரியணும். முதல்ல என்ன சொல்றீங்க? சரி, உன் பேச்சு அறவர பேச்சு, மலுமட்ட பேச்சு. அறவர பேச்சுனா அதுல ஏதாவது சரியா தீட்டப்படாத அருவா எப்படி மலுமட்டையோ, சரியா சொல்லப்படாத கதையும் மலுமட்டை. எந்த கதை சரியா நான் சொல்லல? என்ன கதை நீ சொன்ன? எப்ப நான் ஒண்ணுமே இப்ப பேசவே இல்லையே. வந்து அவ்வளவு நியாயமான பேசாத. எதுவுமே ஒரு கதை பாட்டு பாட விடல. இதுல வேற ரொம்ப நியாயமான வாதிகாரி பாடுங்க. எது? ரேங்கப்பா பாட்டு பூரா ரொம்ப கஷ்டமான பாட்டா. நீங்க சுசிலா மதன் திருப்பி பாடிட்டா நீங்க அப்படி கஷ்டமான பாட பாடி. நான் சொல்லல. இருமா, கதை இரு. கதை எடுத்து கதை பாட்டு, கதை எடுத்து கதை பாட்டு அத பாட வரீங்க. முதல்ல சுலாமமா தான பாடுவீங்க. விசாரணைன்ற ஒரு வார்த்தையில அப்படி என்ன விசாரிப்பு? ஆமா, என்ன விசாரிப்புனா? சவுடாலு. யாரு கிட்ட சவுடாலு? ஒன்னட்டதான். எங்க கிட்டயா? ஒன்னட்டதான். உருச்சு புடிவேன் தோள. பேசுங்க. கறி கடையில எவ்வளவு வச்சியாமா? ஏன் நீங்க என்ன போக கசாப்பு கடையில வச்சிருக்கியா? இல்ல அந்த கறி கடையா? வாங்க. பேச்சு அப்படின்னு எதாத்தாலமா மனமட்டத்தனமான பேச்சு சொல்றதுக்கு ஒரு காரணம் என்ன? அத மட்டும் பேச்சு இப்ப இல்ல. என்னை சந்திச்சதுக்கு எதுவுமே பேசல. வாழ்த்து பாட்டு பாடன, வரையறு பாட்டு பாடன, அதோட முடிஞ்சிருச்சு. ஆனா உங்களுடைய அறிமுக காட்சியில நீ தானே பேசுன. ஆமா, முதல்ல வந்து நான் பேசுனேன். என்னென்ன பேசுனேன்? குடும்பாளூரை பத்தி பேசுனேன். ஒவ்வொரு எந்த இடத்துக்கு போறோமோ இந்த மண்ணினுடைய சிறப்பை தெரியாம 1000 விஷயம் தெரிஞ்சு வச்ச பத்தி அது பிரயோஜனம் இல்ல. அதை தெரிய வைக்கக்கூடிய உன்னுடைய முயற்சியை மனமாற வாழ்த்துறேன். நான் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரோட பெருமையை பத்தி நான் பேசுறேன். அத ஒழுங்கா தான் பேசி தொலைஞ்சியா? என்ன பேச தொலையல, நீங்க தேடுங்க. நான் தொலைச்சு. சரி, என்னென்ன பேசுறேன் சொல்லு. நான் பேசுனேன் இடைக்கலை நாயனாரை பத்தி பேசுனேன். சரி, அப்புறம் என்ன பேசுனேன்? வானவன் மாதேவி, மூவர் கோவில், ராஜராஜ சோழ மன்னனுக்கு பெண் கொடுத்த ஊரு குடும்பம். அதெல்லாம் நானும் மறுக்கலையே. ஆமா, அப்படின்னு சொன்னேன். இதுல என்ன குற்றம் தப்புதல்? சரிதானே? முக்கியமா சில பேருக்கு தெரியாத விஷயம், இடைங்கழி நாயனார் 63 நாயன்மார்களே ஆக சிறந்த ஒரு நாயன்மாராக தன் நெல்லை திருட வந்தான்னு தெரிந்தும் கூட அந்த நெற்களஞ்சியத்தை திறந்து வைத்து அடிவருக்கு உபசரித்து பெருமை கொடுத்ததால முன்னாடி சொன்னேன்னு தெரியுமே. இல்லாததை வானத்தை குத்து சொல்லிட்டியா? அப்படி இல்ல. அப்புறம் இல்லாததை எல்லாரும் பேச என்ன தப்பு? என்ன நீ சொல்லலைன்னு சொல்ல வர்றேன். அதுக்குள்ள நான் முதல்ல சொல்லிட்டேன்னா முதல்ல நீ சொன்னீல சொன்னேல்ல, என்ன தப்புன்னு சொல்ல விடு. என்ன சரி அதுக்குள்ள தப்பிக்கிட்டு வர்ற. ஏங்க சிவனடியார் தவறது ஆடுறது நம்ம வச்சு கூடாது. சரியா? டேங்கப்பா, விஷயம் என்ன தப்புன்னு சொல்ல வர்றேன். இது நல்லா இருக்கு. நான் முன்னாடி சொன்னேன்னா ஆமாங்க, நீங்க இப்ப சொன்னதை நான் முன்னாடி சொன்னேன்ல. என்ன தப்புன்னு சொன்னேன்னா சரி சொல்லுங்க. அடியவர் வந்தாரு, அடிவருக்கு திருட வந்தவரை பிடிச்சு கொடுத்தாச்சு, காவலாளிய மன்னனுக்கு எல்லாம் சரித்தேன். இந்த அடியவர்னா சிவனுக்கு கண் கொடுத்தாரு. அடியவர் கண்ணப்பண்ணன் பேர் இல்லையா? இருக்கு. பிள்ளை கறி கொடுத்தாரு அடியவர். பரஞ்சோதி, அதுக்கப்புறம் சிறு தொண்டரு பேர் இல்லையா? இருக்கு. எல்லாருக்கும் பேர் இருக்குல்ல? இருக்கு. இவருக்கு மட்டும் அடியவர்னே பேரா? இடங்களி நாயனார் மிகச் சிறப்பான பேரு. வந்த அந்த எதுக்காக வந்தாரோ அதுக்கு தன்மையை கொடுப்பதற்காக நெற்களஞ்சியை திறந்து வச்சாரு. எனக்கு எந்த மாற்று கருத்து இல்ல.
அவர் இடங்களி நாயனார்னு பேர் சொன்னையில கொடும்பாலூர்ல நடந்த கதை. ஆமாமா, நான் இல்லன்னு கொடுமுடியில நடந்துன்னு சொல்றேன். கொடும்பாலூர் தாமா, கொடும்பாலூர் சத்திரம் தான். ராணி மங்கம்மாவால் சத்திரம் அமைக்கப்பட்ட ஆக சிறந்த ஊர் தான். அதான் சொன்னது நானு, அவர் சொல்லல. கொடும்பாலூரை பத்தி நான் தான் சொன்னேன். ஆமா, உன் பேச்சுல தப்பு இருந்தா நான் சொல்றேன். தப்புன்னு சொல்ல நான் சொல்றேன். ஏன் கதைன்னு ஒண்ணு சொல்லுது. இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? அடியவர் சொன்னீங்களா? ஆமா, திருட. நான் தான் சொன்னேன். அடியவர் பேர் என்ன? இதான் பிரச்சனையா? அவர் பேர் என்னன்னு கேக்குறீங்களா? திருட வந்தாரு. கதை எப்பொழுது முற்றுப்பெறும்னா அது முன்னுரை முதல் சரியா சொன்னதான் முற்றுப்பெறும். 63 நாயன்மார்களிலே இடக்களி நாயனார் கொடும்பாலூரை ஆண்டவர். அவர் ஆளும் காலத்திலே ஒரு சிவனடியார் திருட வந்தாரு. திருட வந்தவங்களுக்கு பொன்னையும் நெல்மணியும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் யாரு சிவனடியார் வந்து என்ன கேட்டாலும் எடுத்துட்டு போங்கன்னு விட்டுட்டார். இது கொடும்பாலூரை ஆண்ட இடக்களி நாயனாருடைய பெருமை. இதை நான் சொன்னேன். அவர் என்ன கேட்கிறாரு? அந்த திருட வந்தாருல ஒருத்தர், அவர் பேர் என்னன்னு கேட்கிறார். இது ஒரு பிரச்சனை. இதை நான் கேட்டவே புரிஞ்சிருமே. நீ என்ன மாதிரி மேற்கோள் காட்டியா? அப்படி இல்ல, இதைத்தான் அவர் கேட்கிறாரு. அதை கேட்டப்ப புரிஞ்சிடும். உன் வேலை என் கேள்விக்கு பதில் சொல்றது. சரி, நான் கொடும்பாலூரை பத்தி பேசினேன். நீங்க என்ன பேசுனீங்க? நான் எதுவுமே பேசல. நீங்க எதுவும் பேசல. எதுவுமே பேசாதாலும் நானும் பேசல. இருமா, நான் எதுவுமே பேசாத ஒரு ஆளு இப்படி பேச்சு பேசல. பேசின ஆளு நான் அதுல ஒரு விஷயம் கேக்குறேன். ஒருவேளை இந்த சரித்திர கதை நீ சொல்லாம இருந்தேனா நான் சொல்லி இருப்பேன். அப்படியா? நீ சொன்னதுக்கு அப்புறம் திரும்பி அதே சொல்லுங்க. நான் பைத்தியமா? அதனாலதான் முருகனுடைய சிறப்பு என்னக்கா குன்றக்குடி. நீ ஒரு ஸ்தலம் சொன்னே, நான் பேசாம இல்லையே. குன்றக்குடி ஒரு பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி குன்றக்குடி ஸ்தலம் எப்படி? ஏன் நானும் கதை சொன்னல. நீங்க சொன்னது குன்றக்குடி. சரிமா, நான் சொன்னது இங்க இருக்க இந்த ஊரை பத்தி சொன்னேன். யாரும் ஊரே யாரும் கேளு. எல்லா இடத்துல முருகன். நான் கேக்குற விஷயம் என்னன்னா, இதே இடத்துல கொடும்பாலூர்ல கோவில் அப்படின்னா வரலாற்று கோவில் ஏதோ சொல்றாங்க. அப்படியா? வரலாற்று கோவில் அப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ சொன்னது போல ராஜராஜ சோழனுக்கு பெண் கொடுத்தார்கள். சரி, ஆனா அவர் அமைத்த கோவில் வந்து தஞ்சை பெருவுடையார் கோவில். அது கட்டப்பட்டது கூட 10ஆம் நூற்றாண்டுல. ஆனா இங்க இருக்கக்கூடிய மூவர் கோவில் அதற்கு முந்தைய காலத்தது 9ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட ஒரு பழமை மிக்க ஆலயம் மூவர் கோயில் இருக்கு இல்லையா? இன்னைக்கு ஒரு அந்த 3 ஆலயத்துல ஒரு ஆலயம் சிதிலிருந்து விட்டாலும் கூட சரித்திரம் இருக்குல்ல. சரி, அது ஏன் கட்டினாரு? அப்படியா? அந்த பூதி விக்ரம கேசரி யாரு? ராஜராஜ சோழனுடைய மாமனார். அவரால் கட்டப்பட்டது. ஏன் கட்டினாரு அவர் கொடும்பாலூர்ல? சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, தன் மனைவியுடைய அன்பிற்காக கட்டினார்னு சொல்லுது. எத்தனை மனைவி? 2 மனைவிகள். அந்த 2 மனைவி பேர் சொல்லுங்க அப்போ. நீங்க என்னைய கேட்டீங்களா? இதை நான் ஏற்கனவே சொன்னேன். முதல் காட்சியில் வந்து பூதி விக்ரம கேசரி ஆகப்பட்டவள் வந்து இந்த மாதிரி மூவர் கோவிலை அமைத்தார். கொடும்பாலூரில் வந்து இடக்களி நாயனாருக்கு வந்து சிறப்பு உண்டு. உங்கள் ஊருக்கு எவ்வளோ பெருமை பாருங்கள். பெரிய புராணத்தில் இருக்குது. தஞ்சை சோழ மன்னர்களுடைய வரலாற்றில் இருக்குது. ராஜராஜ சோழ மன்னனுக்கே பெண் கொடுத்த ஊர். அவ்வளோ பெருமையான ஊர். அப்போ இதை பூரா நான் முன்னாடி வந்து சொல்லிட்டேன். இதை நீங்கள் பேசாமல் இப்போ வேற ஏதாவது பேசியிருந்தா அப்போ பிரச்சனை இல்லை. உனக்கு ஏன்டா கேட்டீங்களா? இப்போ நீங்கள் சொல்லுங்க. உனக்கு அதீத திறமை இருக்கு, பேச்சு திறமை வேற. ஆனா எதிரிய குழப்பி விடுற திறமை. குழப்பி இப்போ வரைக்கும் திசை திருப்பி இல்லை. இப்போ வரைக்கும் என் கேள்விக்கு நீ பதில் சொல்லல. வண்டியை ஆனா அதுக்கு நீ திருப்பி இன்னொரு கேள்வி கேட்டு அது ஈடு கேட்ட பாக்குற பாத்தியா? எவ்வளவு பேர் தப்பு தெரியுமா? ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி என்னைக்கு பதிலாகாது. அப்படி கிடையாது. ஒரு கேள்வி கேட்கணும்னா திருப்பி கேட்கறதுக்கு நமக்கு பதில் சொல்றதுக்கு தகுதி வேணும். நீ இந்த இடத்தை பத்தி தெரிஞ்சிருக்கே, நல்லா நீ பேசுற விஷயத்தை தெரியுது. அப்புறம் முழுசா தெரியன்றதான பிரச்சனை. பின்ன அதுக்குள்ளே உள்ள ஒரு கேள்வியை புகுந்து கேட்டுனா ஒரு பேர் சொல்லாதனால இவ்வளவு விளக்கம் சொன்ன எனக்கு அந்த பேர் தெரியாது. 2 மனைவி நினைவாக நான் பொதுவாக ஒரு விஷயம் கேட்கிறேன். ஒரு முதல் காட்சியில ஒரு வள்ளி வந்து பேசுறேன். வள்ளி வந்து அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு பாணி வச்சிருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு பாணியில பேசுவாங்க. என்னோட பாணி என்னன்னா, அந்த பகுதியை சேர்ந்த முக்கியமான இடங்கள் இருந்துச்சுன்னா அதை பத்தி நான் பேசுவேன். எனக்கு தெரிஞ்ச மட்டும் நான் பேசுறேன். ஆனா நீங்க வந்து அதுல ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சு இது என்ன அப்படின்னா அப்ப திமுறா. இது என்ன? ஒரு சபையில வந்து ஒரு வள்ளி முதல்ல பேசுறதால நீ என்ன பேசுன, நீ ஏது பேசுன, நீ பேசுறதுல இந்த பேர் விட்டுட்ட. இதை நீங்க தொடர்ச்சியா இதோட 2வது முறை நீங்க பண்றீங்க. இருக்கட்டும். என்னப்பா என்ன பண்ண என்ன பிரச்சனை? சாமியார உனக்கு ஒரு இல்ல சண்டியார நீ பேசக்கூடாது. நீ வள்ளிமார் தான் பஞ்சாயத்து இல்ல, நீ நிக்கிறது வில்லி மாதிரி. அப்புறம் சண்டியர் என்ன நீ சொல்லாது. நியாயமா உனக்கு ஒரு மானி இருக்குன்னா அது ஏன் மானின்னு வச்சுக்க. நியாயம் இல்லைன்னா அவளை ஒண்ணு கதைப்படி. அம்மா வள்ளி நாயகம் தாங்கள் எப்படி இருக்கிறீர்கள், தங்கள் தாய் பெயர் என்னவா? 1964 ஏன் அப்புறம் நீங்க என்ன வந்து உங்ககிட்ட விவரங்க அப்படியா சுவாமி? தாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நான் தகுந்த முறையில் பதில் சொல்லுகிறாங்க. இல்ல இல்ல இதெல்லாம் 1936 இல்ல இல்ல 2025 தானே. நீ தான் பேசுற. இல்ல பயமா இருந்தா சொல்லு சாமி, நான் பேசல.
அந்த விஷயம் யாரோ பேசுறாங்க. தமிழ் வார்த்தையில தமிழ் அகராதியில எனக்கு தெரியாத பிடிக்காத. அப்புறம் என்ன? நீ தானே பேசுற. வார்த்தை பயம். நீ தானே பேசுற. யாரு யாரை பார்த்து பயப்படுறது? நீ தானே பேசுற. அப்புறம் என்ன தயக்கம்? எப்படி நீங்க கேட்கலாம்? நான் என்ன கேட்டேன்? அப்படித்தான் கேட்பேன். அப்ப மூவர் கோவில்ல அந்த பூதி விக்ரம கேசரி கட்டப்பட்ட அந்த ஆலயம் தன்னுடைய மனைவிகளுடைய நினைவுக்காகனா அந்த ரெண்டு பொண்டாட்டி பேர் ஒரு கேள்விக்கு ஒரு கேள்வியை நீ நீங்க கேட்டீங்கல்ல, நான் பதில் தானே சொல்லணும், சொல்லிடுறேன். ஏன்னா நேரத்தை வீணாக்காம எது நேரத்தை வீணாக்க அடுத்து வர்ற விஷயங்கள் வரணும். சரி பேசு. இப்ப முதல்ல இந்த அக்கறை முதல்ல வேண்டாம். ஏன் பதில் சொல்லி கேள்வி கேட்டோன்னு அப்படியே உங்களுக்கு சொல்லிடுவாங்களா? நீங்க என்ன வாய்ப்பாடு? அதுக்கு தான் நீ வந்திருக்க. எதுக்கு? என் கேள்விக்கு பதில் சொல்ல தான் நீ வந்திருக்க. திருப்பி கேட்டோன்னு சொல்லிடுவாங்க. நீங்க கேட்க 10 மணி நேரம் சொல்லுங்க. நீங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்ல வரல. நான் இங்க பேசுறதுக்கும் நீங்க பதில் சொல்ல வந்தீங்க. தக்க ஊரோட நடத்த வந்தியா நீ? சபைன்றது வள்ளி நாரதி பிரதிவாதி. பிரதிவாதி நான் தான். வள்ளி நாரதர் தர்க்கம் என்பது உங்களுக்கு எவ்வளவு அளவுக்கு இந்த மேடையில பேசவும் கேட்க உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு உண்டு. உன்னே வேணும்னு யாருமா சொன்னா? உங்களுக்கு மட்டும் உரிமை இல்ல. கேட்டோன்னு சொல்லிடுவாங்களா? கேட்டோன்னு சொல்ல தான் நீ வந்திருக்க. அந்த இடைக்களி நாயனார் இடத்திலே திருட சென்ற அந்த சிவனடியார் யாரு அப்படின்னா அவர் சிவனேயர். பா நீ முதல்ல உட்காரு ராசா. பெரிய சப்போர்ட்டுக்கு வருது ஆளு. பார்த்து கீழே விழுந்துரு. உங்களுக்கு 2 பேரும் இந்த பாட்டு பாடணும்னு சப்போர்ட் பண்ணி கை தட்டினாங்க. ஒருதலை பட்சம் இருக்க கூடாது. கேள்வி கேட்டனா நீங்க கேள்வி கேட்டு பதில் சொல்லணும்னா பிரச்சனை இல்ல. அந்த பக்கம் சேருங்கன்னா இருங்க வரேன். அந்த பக்கம் சேர ஆளுகளை தயவு செய்து வீட்டுக்கு எந்திரிச்சு போயிருங்க. ஏன் பக்கம் மட்டும் நியாயமா பேசுற ஆளுங்க இருங்க. நல்லா நில்லு ராசா. நல்லா 11:45 வரைக்கும் நில்லு. முதல்ல உட்காருங்க. முதல்ல உட்கார்ந்துட்டு அப்புறம் நிக்கலாம். பதில் சொல்லுமா. எங்க அண்ணன் இருக்காரு பாத்துக்குங்க. கூட போற குடல் வந்துருச்சு அண்ணே. அந்த இடைக்களி நாயனார் இடத்திலே திருட சென்ற அந்த சிவனடியாரோட பேரனை இதுதான் இவரோட கேள்வி. அவர் பேரனை அவ்வளவுதான், அதை சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. சிவனேயர் என்று சொல்லக்கூடிய அந்த சிவனடியார் தான் இடைக்களி நாயனாரிடத்திலே திருட சென்ற அந்த சிவனடியார். ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது மாதிரி 61 நாயன்மார்களிலே பெரும்பாலும் எல்லா நூல்களையுமே குறிப்பிட்டு இவர் சிவ அடியார் திருட வந்தார் அவருக்கு வரு அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கோம். ஆனா ஒரு சில அதீத நூல்கள் மட்டும்தான் அவருடைய பேர் குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்படி குறிப்பிடப்பட்ட பெயரை நீ சொல்லியிருக்க. அவர் யாருக்காக திருட போனாரு? சிவனுக்காக. யாருக்காக? சிவனுக்காக. அந்த சிவபெருமானுக்கே இங்கே ஒரு சிறப்பான ஒரு கோவில் உண்டு. கோயில் என்ன கோயில்? இந்த ஊர்லயா? எந்த ஊர்ல நிக்கிறோம்? கொடும்பாலூர் பக்கம். வாயை திறந்தீங்கன்னா கொண்டே விடுவேன். எனக்கு யாரும் வாயை திறக்கல. சிவன் தானே, சிவனுக்காக தானே விருவச இடங்களில் நாயினார். அந்த கோயில் இன்னொரு கோயில் இருக்கு, அதை சொல்லலையா? இருக்கின்ற என்ன கோயில் உன்னை கேட்கிறேன், நீ சொன்னியா சொல்ல. அதை பத்தி எனக்கு வந்து பஞ்சாயத்து இல்ல. சிவனுக்கு தனிப்பட்ட ஆலயம். இப்ப ஒரு சிவனுக்கு பேரு அவர் பேரில் இருப்பது இயல்பு. தில்லை நடராஜரனோ இல்ல காசி விஸ்வநாதரனோ அவர் பெயரில் இருப்பது இயல்பு. ஆனால் அந்த கோவில் இருப்பது யார் பெயராலனா யார் வந்து வணங்கினாரோ அவர் பெயர்ல அந்த கோயில் இருக்கு. முசுகுந்தேஸ்வரர்ன்ற பேர்ல இருக்கு. என்ன பேரு? முசுகுந்தேஸ்வரர். யார் அந்த முசுகுந்தன்? முசுகுந்தன் யாரு? பிறவியில வானரமாக இருந்து சிவலிங்கத்துக்கு வில்வகையாலே அர்ச்சனை செய்து அடுத்த பிறவியிலே முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறந்தவர். அந்த முசுகுந்த சரிதானே. அந்த இப்ப யாரு மனசு வந்து கையை தட்டி தொலைஞ்சா என்ன இப்படி கல் நெஞ்சத்தோட உட்காந்துருக்கீங்களே 3 பேரும். அந்த பக்கமே தட்ட மாட்டேன்றாப்ல கையை ஆள் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா அந்த 3 பேத்தையும்? ஆமா, கருங்குளத்துல இருந்து இப்பதான் வேன் வண்டி பிடிச்சு கூட்டி அந்த உட்கார வச்சிருக்கேன். ஏன் உங்க அண்ணனை கூட்டியாந்தியே? ஏன் மதுரையில இருந்து நீ டாடா ஏஸ் எடுத்து கூட்டியாந்திய உங்க அண்ணனை? 3 பேர் என்ன உங்க 4 பேர் என்ன 4000 பேர் பேசுறான்னு சமாளிப்போம். நல்லா சமாளிமா. இங்க யாருக்கு ரசிகர் பெறதாப்பா? அப்படியே நியாயத்து எந்த பக்கமோ மக்கள் அந்த பக்கம். அப்படியே அந்த முசுகுந்தனால் கட்டப்பட்ட ஆலயம், சிவனை வணங்கிய ஆலயம். சிவனை பணிந்தார் முசுகுந்த. மனித உடலும் குரங்கு முகம் கொண்டவனாக வணங்கினார். சரி, ஆனால் நீ என்ன கேட்ட மூவர் கோவில் கட்டப்பட்ட அப்படியே 1000 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அந்த சிவலிங்கம் இன்றைக்கு நம்முடைய கொடும்பாலூரிலே உண்டு. அது ஒரு தனிப்பட்ட சிவலிங்கம். சிவலிங்கம் இல்ல, சிவலிங்கம் சிவனுக்கானது. ஆனா சிவலிங்கத்துல என்னென்ன இருக்கு? சிவலிங்கத்துல என்ன? சிவன் தான் இருக்காரு, பெருமாள் இருக்காரு. யாருக்கு தெரியாத ஒரு சிவலிங்கத்துல சிவன் இருக்காருன்னு? சிவலிங்கத்துல ஒவ்வொரு பாகத்திலும் நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, நாங்க பதில் சொல்லிட்டே இருப்போம். திடீர்னு என்ன பண்ண வைக்கிற? மூவர் கோவில்ல இருக்கக்கூடிய அந்த அவருடைய 2 மனைவி பேரை நான் கேட்டு அதை முதல்ல சொல்லுங்க. ஏன்டா கேட்டுக்கிட்டே இருந்தா 2 கேட்டுக்கல. திருட போனவர் பேரு சிவனேஸ்வரன் சொல்லிட்டேன். முசுகுந்தனால் கட்டப்பட்ட ஈஸ்வரன் முசுகுந்தேஸ்வரர் இருக்காருன்னு சொல்லிட்டேன் கொடும்பாலூர்ல. அப்ப நீங்க பதில் சொல்லுங்க. சரி, யோசிச்சு சொல்ற பத்தி எந்த பஞ்சாயத்து இல்ல.
ஆனா சொல்லிட்டு ஐயோ தப்பா சொல்லிட்டோமே யோசிக்கிறது எனக்கு பிடிக்காத விஷயம். அதுதான் ரொம்ப குற்றம். சரி, அப்ப தப்பா சொன்னா மூவர்கள் அமைத்தான் தன் மனைவி நினைவாக. அப்படி சிறப்பு கொண்ட அந்த மனைவியுடைய பேர் என்னன்னா வரகுணவதி நாச்சியார், கட்டளி பிராட்டியார் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேர் தான். வரகுணவதி நாச்சியார், கட்டளி பிராட்டியார். வரகுணவதியா குலவதியா? குணவதி. குணனா சரி சரி, லான் இருந்தீங்கன்னா புடிச்சிட்டு போய். அப்பா ஒரு எழுத்து பேர் சரியான எப்போ நீங்க படிச்சது ஞாபகம் இல்ல, அதனால ஞாபகப்படுத்தி சொன்ன, வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப இந்த ஊருக்குள்ள எனக்கு ஆகாத ஆளுங்க இப்படி பேர் திடுறீங்க. ஏமா உனக்கு ஒரு சிங்கம் தான், சிங்கம் மாதிரி உட்கார்ந்திருக்கேமா, நாட்டுக்கு ராஜா கணக்கா நாடகம் விளங்கு. நீ ஏதாச்சும் நீ பேசு, உன் கட்டை விட்டு ஒண்ணு எரியறனல. சரி பாப்போம். சரி, சிவலிங்கம் சொல்லு. சிவனுக்காக வாழ்ந்தவரா 63 நாயன்மார்கள். சிவலிங்கத்துல நாயனார் இருக்காரு. சிவலிங்கத்துல ஒவ்வொரு பாகத்திலும் ஒவ்வொன்று இருக்கு. என்ன சிவலிங்கம் என்பது சிவனை மட்டும் குறிக்கும். நான் சமணன், நீ சிவனை தான பட்டம் போட்டுருக்க. ஆமா, ஒரு சிற்பம் கிடையாது. சிவலிங்கத்தில் சிவன் மட்டும்தான் இருப்பார் அப்படின்னு கிடையாது, பார்த்தா கிடையாது. ஏன்னா சிவனுக்கு 3 பாகம். சிவலிங்கத்தில் கீழே இருக்கக்கூடியது பிரம்ம பாகம், அது மத்தியில் இருக்கக்கூடியது விஷ்ணு பாகம், அதுவிலே நடுவிலே அமைந்திருக்கக்கூடியது தான் ருத்ர பாகம். அப்ப பிரம்ம பாகம், விஷ்ணு பாகம், ருத்ர பாகம் 3 இணைந்தது தான் ஒரு சிவலிங்கம். நான் சொல்லல, சிவலிங்கம் செய்யும் முறையே சாஸ்திரமே இதுதான். அப்ப விஷ்ணு பாகம், பிரம்ம பாகம், ருத்ர பாகம் 3 பேஞ்சாத்தான் சிவலிங்கம். இப்ப மட்டும் இருந்தால் முக்கியமா சிவலிங்கமாகப்பட்டது அங்கே இருந்தேரும். ஆனா சிவலிங்கம் இல்லாத ஆலயங்கள் கூட இந்த உலகத்தில் இருக்கு. ஆவடையார் கோவில் இருக்குல்ல, ஆவடையார் கோவில். ஏன்னா அறந்தாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆவடையார் கோவில் மாணிக்க வாசகர் ஆத்மநாதர் சுவாமியின் பேரு. ஆத்மம்னா அருவுருவமாக அங்கே வியாபித்திருக்கின்றார். அங்க இன்னொரு சிறப்பு இருக்கு தெரியுமா? இப்ப சிவன் கோயில் போனீங்கன்னா அங்க என்ன பிரசாதமா என்ன கொடுப்பாங்க? என்ன கொடுப்பாங்க? சிவன் கோவில்ல வில்வம் கொடுப்பாங்க, திருநீர் கொடுப்பாங்க. அது இயற்கை தானே ஒரு சிவாலயத்துக்கு கொடுப்பது. ஆனா இங்க போனீங்கன்னா அங்கே பாகற்காயும் அகத்திக்கீரையும் கொடுக்கின்றார்கள். சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சு கும்பிடுற இடம். ஆமா, சரி, அப்படி பார்த்தோம்னா அது மட்டும் கிடையாது. ஏன்னா பாகற்காய அகத்திக்கீரைய இன்னைக்கு ஆவடையார் கோயில வச்சு கும்பிடுறாங்க, அது ஒரு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதே மாதிரி வித்தியாசமா நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு கோவிலையும் உண்டு. இன்னைக்கு எடுத்துக்கங்களேன், குற்றாலத்தில் சுக்குமல்லி வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க. ஏன்னா அந்த குற்றாலகீஸ்வரர் குளுமையிலே இருக்காரா, அதனால அந்த கதகதப்புக்கு அவருக்கு இன்னைக்கு வச்சு வணங்கக்கூடிய ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் உண்டுல. ஏன்னா குற்றாலத்தில் இருக்கிறது சிவபெருமான அப்படின்னு பார்த்தா கிடையாது. முதல்ல இருந்தது விஷ்ணு தானே, பெருமாள் தானே. பெருமாளுடைய ஆலயம், பிறகு அதே சிவாலயமாக மாறியது அகத்தியருடைய அருள் ஆலயம். அதே போல கழுகுமணி என்ற ஒரு ஆலயத்தில் கூட எம்பெருமான் இறைவனுக்காக அப்பம் வைத்து வணங்கக்கூடிய ஒரு தன்மை கூட அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு ஆலயத்திற்குமே ஒவ்வொரு தனிப்பட்ட சிறப்புகள் இருக்கதானே செய்யுது. அப்படி பார்க்க போனீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரகோசமங்கை சிவனுடைய முதல் ஆலயம் என்று அழைக்கக்கூடியது. அந்த உத்தரகோசமங்கையில இன்னைக்கு சாமிக்கு வச்சே கும்பிடக்கூடாத பூ எது அப்படின்னா தாழம்பூ. அந்த தாழம்பூ வச்சு வழிபடக்கூடிய ஆலயம் எது அப்படின்னு கேட்டா அது உத்தரகோசமங்கை அப்படின்ற சிறப்பு உண்டு ஆலயத்தில். குன்றக்குடி என்ற ஒரு ஆகச்சிறந்த ஆலயத்தை கூட எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்த அந்த மிக சிறப்பான பூக்களை கூட வைத்து வழிபடுவது கிடையாது. இப்படி ஒவ்வொரு ஆலயத்துக்குமே ஒவ்வொரு தன்மை இருக்கின்ற பொழுது, இப்ப எம்பெருமான் சிவனுக்காகத்தான் நீ மூல கடவுளாக அவர் வைத்து நீ காவலுக்கு வந்திருக்க, எந்த மாற்று கருத்து இல்ல. உத்தரவாசமங்க சொன்னீங்கம்மா, பக்கத்துல ராமநாத சுவாமி ஆலயம் போயிருக்கியா? ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி இருக்கிறார். இப்ப ஒரு நீருடைய தன்மை என்ன? இப்ப முருகப்பெருமான் தோன்றினார்ல, அவர் எப்படி தோன்றினார்? முருகப்பெருமான் நெற்றிக்கண்ணனுடைய பிழம்புல இருந்து 6 தீப்பொறிகள் பிறகு அது அக்னி வாயுவை கொண்டு போய் சேர்க்க நீரிலே அங்கே உருவானவர் தான் முருகப்பெருமான். அப்ப ஒரு நெருப்பை தணிக்கக்கூடிய தன்மை கொண்டது தானே நீர். நீர் எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனால் அண்ணா அங்கே உள்ள ராமநாத சுவாமி ஆலயத்துல அந்த பகுதி கடல் இருக்கு பாத்தியா, அந்த கடலுக்கு என்ன பேர் தெரியுமா? கடலுக்கு என்ன பேரு? அக்னி தீர்த்தம்னு பேரு. என்ன பேரு? அக்னி தீர்த்தம். அக்னி நீருடைய தன்மையே அந்த அக்னியின் நெருப்பை போக்குவது தான் நீருடைய தன்மை. ஆனா கடலுக்கு போய் அக்னி தீர்த்தம் பேர் வைக்க காரணம் இருக்கக்கூடிய கடலுக்கு அக்னி தீர்த்தம். ஏன்னா உள்ள 20 தீர்த்தத்துக்கும் மேற்பட்ட தீர்த்தம் ராமேஸ்வரம் புண்ணிய தீர்த்தங்கள் உண்டு, கோவிலுக்குள்ள உண்டு. ஆனா கடலுக்கு கடல் பகுதி, அந்த கோவிலை சார்ந்த கடல் பகுதிக்கு பேரு அக்னி. அக்னியை தணிப்பது தானே நீர். ஆனா அப்படிப்பட்ட நீருக்கு எதுக்கு அக்னி தீர்த்தம்னு பேரு? சரி, இப்ப நான் உங்களை கேட்கிறேன், ஒரு புராணமோ ஒரு வரலாறோ ஒரு அவதாரமோ நிகழ்ந்திருந்தா அதனுடைய அடையாளமாக கட்டப்படுவது ஒரு ஆலயம். எப்படி புரியல? ஒரு கோவில் கட்டுறாங்க, இந்த கோயில் இந்த இடத்துல இது நடந்துச்சுங்க இந்த விஷயம், அதனால இந்த கோயில் அப்படி உருவாக்கப்பட்டதானமா? முருகன் இதை செஞ்சாருப்பா, சுருட்டு கொடுத்தாருப்பா, உருவானப்பா ராணிமலை அப்படி உருவானது. குண்டா போய் சபிச்சாருப்பா, வந்தாருப்பா. அப்ப எந்த ஒரு நிகழ்வு குடுமையோடு சிலையை காட்சி கொடுத்தாரு, அதனாலதான் குடுமியான் மலை உண்டு இல்ல.
அதெல்லாம் ஒரு காரணத்தோட ஒரு கதை வரும், அந்த ஊருக்கு அந்த பெயர் வரும். ஆனால் ஒரு கோவில் உருவான பிறகு ஒரு கதை நடக்குமா? எப்படிங்க? அதாவது எப்படி ஒரு அத்தாட்சி, ஒரு சாட்சியம், கோவில்ன்றது ஒரு சாட்சி, இதனால இந்த கோவில், இதனால இந்த பேர் அப்படின்றது அது நடந்ததற்கான ஊர்ஜிதம். ஆனால் அந்த ஊர்ஜிதிக்கப்பட்ட ஒரு ஆலயம் எழுப்பிய பிறகு, ஒரு அடையாளம் எழுப்பிய பிறகு ஒரு நிகழ்வு நடந்தது. அது எங்க? நீ சொன்ன மாதிரி ஒரு நிகழ்வு நடந்த பிறகுதான் ஒரு ஆலயம் உருவாக்கப்படும். ஒரு ஆலயம் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்தார், திருச்செந்தூர் அப்பனுக்கு வணங்கினார் சுவாமி மலை. இப்படி ஒவ்வொரு நிகழ்வு நடந்த பிறகுதான் ஆலயம் உருவாகும். தவிர ஆலயம் உருவான பிறகு எந்த நிகழ்வு நடக்காது. அது நடந்திருக்கு. அது எங்க நடந்திருக்கு தெரியுமா? கேள்வியே முதல்ல முன்னுக்கு முரண்பாடா இருக்கேமா? அப்படி கேட்டா தானே பதில் சொல்ல மாட்டேங்க. என்னுடைய நோக்கம் என்ன? உங்களை பதில் சொல்லாம நிப்பாட்டினா தானே ரெண்டு பேரோட நோக்கம். அப்புறம் பதில சொல்லிவிட்டா கேள்வியை பார்க்க வந்து அது ஏன் நோக்கம் மட்டும் இல்ல, உனக்கு அந்த நோக்கம் இருக்கு, அப்படித்தானே? அம்மா நிச்சயமா நிப்பாட்டணும். குடுமியான மலைன்னு ஒரு விஷயத்தை சொன்னேன். ஏன் குடுமியான மலை? சுருக்கமா சொல்லி பார்ப்போம். சுருக்கமா என்ன, அந்த அர்ச்சகராகப்பட்டவருடைய காதலி அந்த சாமிக்கு போட்டிருந்த நகை எடுத்து போட்டு பாப்பா, அதுல அவளுடைய ரோமம் இருக்கும். இது தெரியாம மன்னருக்கு அனுப்பப்படும் நகை. இந்த ரோமம் யாருடைய ரோமம் சொல்லு? ஈஸ்வருடைய ரோமம் சொல்லு. மறுநாள் காலையில வந்து பார்த்தா சாமிக்கு வந்து இவர் குடுமி இருக்குனாரு. அது எப்படி சிலையில குடுமி இருக்கு? நான் வந்து காலையில பாக்கையில சாமிக்கு ரோமம் இருக்கும் அப்படின் போது கதவை திறந்து பார்க்கும்போது அங்கே குடுமியோடு காட்சி தந்ததால குடுமியான மலைன்னு பேரு. சாமிக்கு பேரு கூட சிவாநாதன். தன் பக்தனை காப்பதற்காக தன்னுடைய தலையை தானே குடுமி வைத்து காட்சி தந்தார். இன்னைக்கு குடுமியான மலையாக ஒரு ஸ்தலம் உருவாச்சு, அப்படித்தானே? ஆனா ஒரு பெண்ணுக்காக சிவலிங்கமே சாய்ந்து கொடுத்தது. எங்க கேள்வியாவே எடுக்கிற பதில் எப்ப முடிகிறது? சண்டை போட்டாலும் ஓ மண்டை தான் முதல்ல போடல விஷயம் தானே. சண்டை வந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. சண்டை நீ அப்படி சண்டை போடாத மாதிரி நீ பேசிட்டு இருக்க. சண்டை விசாரணைன்னு ஒரு வார்த்தை. ஏமா உன்னை பத்தி நான் விசாரணை பண்ண போறேன். அதுக்கு இன்னும் விசாரணை பண்றதுக்கு நீ பெரிய அதாக்கி இதாக்கா முடியாத ஆளு கோலத்தனமான ஆளுக தான் அப்புறமா பேசணும். முட்டுஞ்சாலி எடுத்தோடனே அடிச்சிடணும். அதான் நம்ம பேச்சு. ஒரு நிமிடம் உன்னால பொறுக்க முடியல. கதை பாட்டு பாடுவோம் அதுக்குள்ள அப்படியே கோபம் அக்கடி அப்படியே கொப்பளிக்கிறாங்க. நல்லா கொப்பளி. ஒரு சம்பவம் நடந்த பிறகு அக்கடி இல்ல எரிமலை உள்ள அப்படியே வெட்டிக்கணும். கொஞ்சம் நல்லா வெட்டிக்கு செதறட்டு சொல்றேன். பாப்பா யார் யார் எரிகிறான்னு பெருமாள். அதாவது இப்ப உங்களுடைய விஷயம் என்னன்னா ரெண்டு விவரம் வச்சிருக்கீங்க இங்க. ஏன்னா கேள்விகளுக்கு பதில் ரொம்ப முக்கியம். நம்ம ஏதாவது சொல்லாம விட்டா அது சொல்லலைன்ற மாதிரி சொல்லாம விட்டானா அப்படியே அவனை உள்ள விட்டுருவான். கவலையே நீ படாத. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீ சொல்லாம போனா கூட இங்க இல்ல இந்த பகுதிக்கு நீ வர முடியாது. ஞாபகம் வச்சுக்க. ஏன் இது அதை கேட்டுக்கிட்டு போட்டு வெளியில உள்ள வர விட மாட்டீங்களா? அப்படியே ஊரை மொத்தம் வச்சு வேலி போட்டு விட்டுறேன். ஊரை வச்சே முடிப்பிடுவீங்க. ஆமா, நெல்லுக்கு வேலி ஓட்டாருல திருநெல்வேலியில நெல்லை எப்ப இருக்கு? அது சொல்லதாலுக்கு எதுக்கு வேலி எதுக்கு போடணும்? ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த கடலுடைய பெயர் என்ன? அக்னி தீர்த்தம். அப்ப வந்து நெருப்பை வந்து அணைக்கக்கூடியதான நீர். ஆனா அந்த நீருக்கே அக்னி தீர்த்தம் அப்படின்னு சொல்லி ஏன் பெயர் வந்தது அப்படின்னு ஒரு விவரத்தை வச்சிருக்கீங்க. அடுத்து வந்து ஒரு பெண்ணுக்காக சிவலிங்கம் சாய்ந்து கொடுத்தது. ஓ, நான் உங்கள்ட்ட என்ன கேட்டேன் இருக்கா? ஒரு ஆலய அவ்வளவு ஞாபகமா இருக்கு எனக்கு இல்ல ஆத்தா. சொல்லுங்க. ஒரு ஆலயம் ஒரு நிகழ்வு நடந்த பிறகு ஆலயம் உருவாவது இயல்பு. ஆனால் அந்த ஆலயமாக ஸ்தலத்திலே அவர் அமர்ந்த பிறகு அதன் பிறகு அந்த அவதாரம் நிகழ்த்தப்பட்டது. மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் 9 அவதாரம். இது 9 அவதாரத்துல நரசிம்ம அவதாரம்னு ஒரு அவதாரம். ஏன் இரணியகசிபுன்ற ஒரு அசுரன் கேட்ட வரா என்ன வரா, யாராலையும் என்னை அழிக்க கூடாது. ஏப்பா அப்படி வரம் தர முடியாதுப்பா, வேற ஏதாச்சும் ஒரு வரம் கேட்டுக்க. என்ன வரா? அப்பதான் கேட்கப்படுகிறது, மனிதனால் இல்லாம மிருகத்தால் இல்லாம, உள்ளேயும் இல்லாம வெளியேயும் இல்லாம, மேலையும் இல்லாம கீழையும் இல்லாம, ஆயுதத்தால் இல்லாம கையாலை இல்லாம, காலிலையும் இல்லாம இரவலையும் இல்லாம, இப்படியான ஒரு இறப்பு எனக்கு வேணும்னு தந்தேன்னு வரணும்னு சொல்லியாச்சு. அப்ப இப்படியான வரத்தை கொடுத்த பிறகு அவனை அழிக்க முடியல. எல்லாருமே கோபம் கொள்கின்றார்கள் மகாவிஷ்ணு மேல. இப்படியான வரத்தை கொடுத்ததுனால எங்களை ஆட்டி படைக்கிறான், இவனை யாரையா கொள்றது, இவனுக்கு அழிவே இல்லை, எங்களுக்கு அழிவுகள் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கோபம் கொண்ட தேவர்கள் முனிவர்களும் பூலோகத்தை வந்து தங்கியிருக்காங்க. மகாவிஷ்ணு கீழே வர்றாரு, ஐயா இந்த அசுரனை அழித்து உங்களை மீட்டு தர்றேன், மேல வாங்கன்னு சொல்ல யாரும் நம்பல. இப்படியான ஒரு அவதாரத்தை எடுத்து எப்படி அவனை கொல்ல முடியும்? இப்படி வரம் கேட்டிருக்கானே, என்னையா செய்யறது? கோபம் கொண்டு முனிவர்கள் சொல்லுகின்ற பொழுது அப்பத்தான் எப்பா இவனை அழிப்பதற்கு இப்படியான அவதாரத்தை நான் எடுத்து காட்டுகின்றேன் என்று சொல்லி இரணியனை அழிப்பதற்கு அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த முனிவர்களையும் தேவர்கள் நம்ப வைக்கிறதுக்கு அங்கேயே அவதாரம் எடுத்து காட்டினாரு. நரசிம்மனாக எடுத்து அவனை கிழிப்பது போல
மனிதனால இல்லாம மிருகத்தால இல்லாம நரசிம்மனாக கையால இல்லாம ஆயுதத்தால இல்லாம நகத்தால உள்ளேயும் இல்லாம வெளியும் இல்லாம வாசப்படியில மேலே இல்லாம கீழே இல்லாம மடியில காலை இல்லாம இரவு இல்லாம அந்தி பொழுது இப்படியான சமயத்துல அவனை கிழிப்பது போன்ற தோரணை எடுப்படுத்தி காட்டினார் மகாவிஷ்ணு. பார்த்தாக தேவர்கள் முனிவர்கள், ஆகா அப்ப இப்படியான அவதாரத்தை பண்ணி நம்மளை காப்பாற்ற முடியும் என்று நம்பி மீண்டும் தேவலோகம் போனாகலாம். ஆக இணிகசிப அழிக்கிறதுக்கு முன்னாடியே இதை வச்சு தப்பா நான் அழிக்க போறேன் அப்படின்னு திருக்கைனா துன்பம்னு அர்த்தம். பூலோகத்துக்கு துன்பத்தோடு இருந்த முனிவர்கள் திருக்கையை ஓட்டியதால் திருக்கைனா துன்பம், திருக்கை ஓட்டியூர். திருக்கை ஓட்டியூர் என்பது மாதிரி இன்னைக்கு சிவகங்கை பக்கத்துல திருக்கோஷ்டியூர் ஒரு ஆலயம். அந்த ஆலயத்துல தான் அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இன்னும் செஞ்சுதான் நான் அவதாரம் எடுக்க போறேன் என்று நிகழ்வுக்கு முன்னாடியே கோவில் அமைத்த ஊர் திருக்கோஷ்டியூர். ஏதுக்கிறியா? சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கோஷ்டியூர். திருக்கையை ஓட்டியதால் துன்பத்தை ஓட்டியதால். ஏன்னா கதம்ப முனிவர் அப்படின்ற முனிவர் ஒரு வாங்கின வரம் என்ன அப்படின்னா, அவர் எந்த இடத்துல தவம் பண்ணாரோ அந்த இடத்துல இரண்யனுடைய நடமாட்டம் இருக்காது, அசுரருடைய நடமாட்டம் இருக்காது. அப்படி அவர் தவம் பண்ண இடம் தான் நீங்க சொன்ன திருக்கோஷ்டியூர். அதனாலதான் அந்த இடத்துக்கு மட்டும் ராமானுஜருக்கு இங்க சிறப்பு இருக்கு, மாசிம கிணறுக்கு சிறப்பு இருக்கு. எல்லாத்தையும் சொன்னா அந்த ஒரு கதைக்கு மட்டும் 1.5 மணி நேரம் ஆகும். அப்படி என்ன தேவையோ உன் கேள்விக்கு எது பதிலோ அதை மட்டும் நான் சொல்லிருக்கேன். அப்பதான் நான் சொன்னதுக்கு மட்டும் நீங்க என்னைய கேட்டீங்க. என்ன அந்த சிவனேஸ்வரோட பேர் என்ன? பேரு சொல்லலன்னு என்னைய மட்டும் கேட்டீங்களா? ஆமாமா இருக்கு உன்னை கதையில சொல்லுங்க. சரி பேர் தானே. இப்ப அக்னி தீர்த்தம் என்று சொல்லக்கூடியது ராமேஸ்வரத்திலே அந்த கடலுக்கு என் பேர். ஏன்னா ராவணனாகப்பட்டவன் சீதையை கவர்ந்து சென்று அசோக வனத்தில் 300 நாட்கள் வைத்திருக்கிறார். அப்படி 300 நாட்களுக்கு பிறகு சேது பாலம் அமைத்து பிறகு ராமன் தன்னுடைய வானர கல்லறைப்பறைகளோடு சென்று சீதையை மீட்டு வந்தார். அப்படி மீட்டு வந்த உடனே உலக மக்களுடைய சந்தேகத்தை போக்க வேண்டும் என்பதற்காக சீதையை பரிசித்து பார்த்தார். எப்படி பரிசித்து பார்த்தாரு? அக்னி பிரவேசம் செய்ய செய்தார். அக்னிக்குள்ள சீதையை இறங்க செய்தான். அப்ப சீதை அக்னிக்குள்ள இறங்கி தன்னை தூய்மையானவள் சுத்தமானவ அப்படின்னு காமிச்சிட்டு வெளியில் வந்துட்டான். இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க திரும்பி அயோத்தி போனாங்க. அங்கே கர்ப்பமாக இருந்த சீதையை மீண்டும் ராமன் வனவாசம் அனுப்பினார். அதெல்லாம் கதை வேற. ஆனால் இங்கே என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, ராமேஸ்வரத்தில் அப்படி சீதையை அக்னி பிரவேசம் செய்ய வைத்து சீதையை பரீட்சை செய்ததால அந்த அக்னி என்ன பண்றாரு, இவ்வளவு பரிசுத்தமான சீதையை நான் தீண்டிய பாவம் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த ராமனை வழிபட்டு ராம ஈஸ்வரனை வழிபட்டு தன்னுடைய பாவத்தை அந்த கடல்ல குளிச்சுதான் அக்னி தீர்த்து கொண்டாராம். யாரை தீண்டின பாவத்தை? சீதையை தீண்டிய பாவம் போகணுன்றதுக்காக. அப்ப சீதையை தீண்டிய பாவம் போக அக்னியே தன்னை தூய்மைப்படுத்தி கொண்ட தீர்த்தம். அதனால தான் அதுக்கு பேர் அக்னி தீர்த்தம். அதனால தான் அந்த இடத்துல போய் நம்முடைய முன்னோர்களுக்கு திதி கொடுத்து அந்த அக்னி தீர்த்தத்தில் குளிச்சு வந்தோம் அப்படின்னா நம்முடைய முன்னோர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நன்மை கிடைக்கும் அப்படின்னு இன்னைக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. ராமன் ஈஸ்வரனை வழிபட்டதால அந்த இடத்திற்கு ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லி பெயர். அதனால தான் அதுக்கு அக்னி தீர்த்தம்னு பேர். சிவலிங்கம் என்பது இப்ப மனசு குழுக்குழு இருக்குமே, நியாயத்தின் பக்கம் தான் ஒருதலை பட்சமா இருக்க மாட்டாங்க. நல்ல மனசவங்க எனக்கு கை தட்டுறாங்க. நீ என்னத்தை குடிச்சேன்னு தெரியல, இந்த போடுது ஒண்ணு என்னன்னு தெரியலையே. இங்க வாங்க, இப்ப நான் உங்களை கேக்குறேன். உண்மையதான் பேசுறாங்க. இப்ப என்ன சொல்ல வந்து சொல்லு. இது அதோட உன்னை பேச்ச மறுத்து சிங்க கல்ல விட்டு எரிஞ்சிருச்சுனா போச்சு. இப்ப அதாவது சிவலிங்கம் வந்து ஒரு பெண்ணுக்காக குனிஞ்சுச்சு. அது எங்க அண்ணே அண்ணே கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே. இல்லைன்னா நீ கூட வந்து நீ படிச்சிருக்கேன், நீ பேசு, நான் வேணா உள்ள போயிடுறேன். சரியா? அமைதியா இருங்க. மேடையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நாகரிகமாக நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதை. ஏய் அப்படிலாம் பேசக்கூடாது, தப்பு. சிவலிங்கம் என்பது சிவலிங்கம் ஒரு பெண்ணுக்காக குனிந்தது. ஏன்னா இன்னைக்கு சோழவள நாட்டிலே திருப்பனந்தாள் அப்படின்னு இன்னைக்கு ஒரு ஊர் உண்டு. அந்த திருப்பனந்தாள் என்ற ஊரிலே ஒரு சிவலிங்கம். பாருங்க முகத்தை எவ்வளவு வெறுப்புன்னு பாருங்க. பதில சொல்லிவிட்டோமா? எவ்வளவு வருத்தப்படுறீங்க? அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? பதில் சொல்லக்கூடாதுன்ற என்ன? இதுல என்னோட சந்தேகம் வரையா? கேள்விக்கு நீ பதில் சொல்லாம நீ திக்கு முக்காடு நின்றாயினா என் வாழ்க்கையில கிடைக்கிற அதீத மகிழ்ச்சி அது ஒண்ணு மட்டும்தான். எந்த ஜென்மத்துல நடக்க எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் வேணும். உங்களை காட்டலையா? நீ சொன்னா பிரச்சனை இல்ல, ஆனா ஏதோ ஒரு நாள் நடக்காம போயிடும்னு நீ நினைச்சிடாத. நீங்க எந்த நாளும் முயற்சி பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்குது. வரைக்கும் அப்படி ஒரு நாள் வந்ததுல இதுவரையிலும்
அப்படி வேணா சொல்லிக்க. இதுக்கப்புறம் நடக்காதுன்னு உன்னால உறுதியா சொல்ல முடியாது. நான் உங்களை ஒரு விஷயம் கேக்குறேன். என்ன? இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. முயற்சி உங்களுக்கு தெரியுமா? நம்மளால முடியும் முயற்சி இருக்கணும். மனிதனுடைய வாழ்க்கை அதுதான். அப்புறம் இதுக்கப்புறம் அப்படின்னா அது என்னுடைய நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் இல்ல, என்னைக்கும் இருக்காது. உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உங்கள மாதிரி உங்க மனசு குளிர்ற மாதிரி அவங்க மனசும் குளிருது. எனக்கு பதில் தெரியக்கூடாதான். இப்படி ஒரு கெட்ட எண்ணம் பிடிச்சி போய் வாழ்றீங்க இந்த 4 பேரும். இதுல வந்து சிவலிங்கம் வந்து குனிஞ்சிச்சு. ஏன் குனிஞ்சிச்சு திருப்பணம் தாழ அப்படின்னா அங்க ஒரு சிவலிங்கம், அந்த சிவலிங்கத்துக்கு வரக்கூடிய பக்தர்களே பூஜை பண்ணலாம். அப்ப எல்லாரும் பூஜை பண்றாங்க. இந்த பெண் போறா. இந்த பெண்ணு பேரு தாடகை அப்படின்ற பெண்ணு. அப்ப இந்த தாடகைன்ற பெண் அங்க போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா சிவலிங்கத்துக்கு மாலை போடலாம் அப்படின்னு முற்படும் போது அவளுடைய அந்த ஆடை நடுவ ஆரம்பிச்சிருச்சு. மாலை ஓட்டா ஆடை வந்து சேலை வந்து கீழே விழுந்துரும், மானம் போயிடும். ஆனா சிவலிங்கத்துக்கு மாலை போடணும் என்ற அன்பு சிவன் மேல. சிவன் பார்த்தாரு, அந்த பெண்ணுடைய மானத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, சிவலிங்கம் அந்த பெண்ணு மாலை போடுறதுக்கு தோதா அப்படி தலையை சாஞ்சு அப்படி கொடுத்துச்சான். அப்படி தலையை சாஞ்சு கொடுத்தோடனே மாலை போட்டாங்க. இந்த அம்மா மாலை ஓட்டா திருப்பி அந்த சிவலிங்கம் நிமித்த முடியல. சோழ மண்ணே எத்தனையோ யானைகளை வச்சு இழுத்தாராங்க, இழுக்க முடியல. இந்த விஷயத்தை அந்த பகுதியைச் சேர்ந்த குங்குளிய கலைய நாயனார் அப்படின்னு ஒருத்தர், இவரும் 63 பேர்ல ஒருத்தர், அவர் என்ன பண்ணாரு, விஷயத்தை கேள்விப்பட்டு வந்தாரு. ஒரு கயிறு எடுத்தாரு. அந்த கயிறுடைய ஒரு பகுதியை சிவலிங்கத்தில் கட்டினாரு, இன்னொரு பகுதியை தன்னோட கழுத்தில் கட்டி இழுத்தாரு. அப்போ எல்லாரும் கேட்டாங்க, அட பாவி, யானையை கூட்டிகிட்டு வந்து இழுத்தேன், சோழ மண்ணை இழுக்க முடியல, கழுத்தில் கட்டி இழுக்கிறியே, வீணா உன் உயிர் போயிரும்டா அப்படின்னு போது அப்போ தான் இவர் சொன்னாரா, எங்கள் அப்பே சிவன் அவரே தலை குனிச்சு கிடக்காரு, அவரை நிமித்த முடியலைன்னா அந்த சிவலிங்கத்தை இனிமேல் என் உயிரே இதனால் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு இழுக்கும் போது அவருடைய உயிரை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லி சிவலிங்கம் நிமிர்ந்தது. குனிஞ்சது ஒரு பெண்ணினுடைய மானத்தை காக்க, நிமிர்ந்தது தன்னுடைய பக்தனுடைய உயிரை காக்க. இந்த கதை நடந்தது கும்பகோணம் பகுதியில் இருக்கக்கூடிய திருப்பனந்தாள் அப்படின்ற ஊர்ல பெரிய புராணத்துல இந்த கதை இருக்கு. உங்களுடைய கலைஞர் பிறந்த ஊராக கருதப்படுவது திருக்கடியான அந்த சம்பவம் நடந்தது அந்த சிவலிங்கம். ஏன்னா சிவலிங்கத்திற்கு அத்தனை சிறப்புகளை சிவலிங்கமே சாட்சி சொன்னது. யாருக்காக? இங்கே ஒரு பெண்ணின் மானத்தை காப்பதற்காக தலை குனிந்த அதே சிவன் திருப்புறம்பயம்ன்ற ஸ்தலத்துல பாம்பு கடித்து இருந்து தன் மாமன் இறந்து விட்டால் உயிர் கொடுக்கணும். திருஞான சம்பந்த பெருமாள்கிட்ட கேட்க, நீ திருமணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் உயிர் தருவேன் சொல்றாரு. திருமணம் பண்ணிக்கிறாங்க. இப்ப சாட்சியாக வந்தார் எம்பெருமான் சிவபெருமான். ஆக ஒரு பெண்ணின் மானத்துக்காக தலை குனிந்த அதே சிவபெருமான் ஒரு பெண்ணின் மானத்தை காப்பதற்காக தலை நிமிர்ந்து மதுரைக்கு வந்து சாட்சி சொன்னதாலதான் இன்னைக்கு சாட்சியநாத சுவாமின்னு திருப்புறமயம் ஆலயத்திலே ஒரு சிறப்பு ஏற்படுகிறது. மட்டுமா சாட்சி சொன்னார், வன்னி மரம் சாட்சி சொல்லுச்சு, கிணறு சாட்சி சொல்லுது. அதனால இன்னைக்கு எங்க மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்திலே சொக்கநாதருடைய சன்னதியிலே நீங்க சொன்ன அந்த கதைப்படி அந்த கிணறும் வன்னி மரமும் இன்னைக்கும் உண்டு. சரி, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்னு சொல்றீங்க. நான் உங்களை கேட்கிறேன், நான் 2 கேள்வி பதில் சொல்லிட்டேன், நீங்களே கேள்வி கேட்க கூடாது. சட்டமா ஏன் முறை ஆறு போற மாதிரி போயிட்டே இருக்க பாட்டி நீங்களே ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் வேணாம் சொல்லிட்டே இருப்போம். நீ சிவலிங்கத்தை பத்தி சொன்ன வாய முடுங்க முதல்ல. கத்திர வச்சு கூடாது. அப்படியே வச்சுக்க. இதெல்லாம் நான் 10 வயசுல பாத்துட்டேன். இந்த அரட்டுறது இப்படிங்கிறது இதெல்லாம் வேலை சொன்ன தெரியா? விவரத்துக்கு மட்டும்தான் இங்க வேலை. சரியா? மீனாட்சி ஆளுகிறது நீ தானே பேசுற. உங்களை உங்க அரங்கேற்றத்தனைக்கே நான் தான் நல்லா பாத்திருக்கேன். உனக்கு சம்பவம் ஞாபகம் இருக்கா உனக்கு? எல்லா 2006 அந்த நாடகத்துல நான் அறிமுக நாடகம் மட்டும்தான் 10 வயசுல வேட ஏறும் பொழுது. ஆனா அந்த சம்பவத்தை இன்னைக்கு என்னைக்கு நான் மறக்கவே மாட்டேன். அன்னைக்கு ராஜ நடிகர் வந்து செல்வராஜ் ஒருத்தர், NV செல்வராஜ் ஒரு மாமா ஒருத்தர். அவர் எத்தனை மணிக்கு வெளியில வந்தார் தெரியுமா? உங்களுக்கு யாருக்கா தெரியும் எத்தனை மணிக்கு வந்திருப்பாரு நினைக்கிறீங்க? 5:45. அன்னைக்கு நாடகர் வந்து என் மாமா, நாங்க வந்து அப்படிதான் என்னுடைய மாமா முத்தபாவர்கள் நீ தான் அந்த நாடகத்துல நாதர்வள்ளி. என் சீன் முடிஞ்ச வெளியில வந்து பாத்துட்டு இருந்தேன். 5:45 முருகனை நீ விட்ட. அப்ப நீ என்ன ஆட்ட நீ போட்டிருப்ப? இல்ல இப்ப இல்ல, இப்போ நான் மறக்க மாட்டேன். அது வேறு. இந்த பகுதியில முத்தப்பா அண்ணனுங்க என்னங்க நிறைய பேர் பார்த்திருப்பாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். நாங்க வந்தாலே 5 மணிக்கு மேல ஆகும். எனக்கு திறமை மேல எந்த மாட்டு கருத்து இல்ல. திமிர் பண்ற பத்தியா, அதுதான் பிரச்சனை. திறமையே இல்லாம திமிர் இருந்தாதான் அதுக்கு பேர் திமிர். இது உங்களுக்கு திமிரா தெரியுதா? இது பேர் திமிர். பாக்குற எல்லாருக்கும் தெரியும். இது தைரியம். சரி, ஒரு விஷயம் பேச போறேன். இது பேர் நீ நிப்பாட்டி கேப்பறன்ற என்ன கேப்ப? எதுனாலும் கேப்பேன். கோவில் இருக்கு, கோவில் பஸ் அம்மன் கோவில்ல என்ன பிரசாதம் கொடுப்பாங்க? அம்மன் கோவில்ல பிரசாதம் என்ன? குங்குமம் கொடுப்பாங்க.
குடிப்பாங்களா? துளசி தீர்த்தம் குடிப்பாங்க. எம்பிட்டு சந்தோஷம் பாருங்க. சொல்லல புள்ள உன்னை பார்த்தாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்படித்தான் இருக்கணும். அப்பதான் எனக்கு அதுல வெற்றி கிடைக்கும். சரி, சிவன் கோவில் என்ன வந்து பிரசாதம்? விபூதி கொடுப்பாங்க. விபூதி வில்வ இலை. சரி சரி. விபூதினா விபூதி எப்படி தயாரிக்கிறாங்க? சாணத்தை புடம் போட்டு அதை காய வச்சு திருநீர். கன்றையில்லாத பசுவினுடைய சாணத்தை திருவாதிரை நட்சத்திரத்தன்றைக்கு வில்வத்தோடு கலந்து நில ஒளிகளை வைத்தால் கிடைக்கக்கூடியது தூய்மையான. இதுதான் உன் கேள்வினா நான் விரிச்சு சொல்லிருப்பேன். அப்படி நான் கேள்வி வேற எதை கேட்க போய் சுருச்சமா சொன்னா நீ அதை விரிச்சு சொல்ற. திருநீர்ன்றது இதான திருநீர். ஆமா. அடுப்படி சாம்பல் வந்து பிரசாதமா கொடுப்பாங்களா? எப்படி? அடுப்படி சாம்பல். அடுப்படி சாம்பலையா? அடுப்படி சாம்பலை இன்னைக்கு எங்க மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்துல அம்மன் சன்னதியில கொட்டி வச்சிருப்பாங்க. அவ்வளோ பெரிய ஆலயத்துல ஒரு அடுப்படி சாம்பலை கொட்டி வச்சிருக்காங்களே, ஏன்னு தெரியுமா? இந்த அன்னை பூசிருக்காராம். போய் சொல்லுங்க. உண்மையிலே சொன்னீங்களா? இந்த அம்மா சொல்றதுக்காக இருங்க. மீனாட்சி ஆலயத்துக்கு எத்தனை வெளிநாட்டுல இருந்து வரைக்கும் வர்றாங்க. சரி, மீனாட்சி அம்மன் ஆலயத்துல அம்மன் சன்னதியில உள்ள நுழையிறதுக்கு இடத்துக்கிட்டே அங்க வந்து இந்த அடுப்படி சாம்பலை கொட்டி வச்சிருப்பாங்க. ஒரு இதுல அதை ஏன் கொட்டி வச்சிருக்காங்க? மீனாட்சி சொக்கநாதர் ஆலயம்ன்றது ஒரு சைவ சமயத்திற்கான ஒரு சின்னம். அப்படிதானே? அப்படிதான். இப்ப உங்கள்கிட்ட அவ்வளோ சவுடாது உனக்கு, நான் பேசுகிறேன் அவ்வளோ எரிச்சல் வருது. அப்படித்தான் சைவம் தலை துவங்கியது மதுரை மதியிலே. ஆனா ஒரு காலகட்டத்தில் சைவம் தாழ்ந்து சமணம் ஓங்கியது. இங்க எங்க மதுரையில் தானே? மதுரையில் தான். யாருனால? கூன்பாண்டியன். கூன்பாண்டியன்றது கூன் விழுந்த பிறகு கூன்பாண்டியன். ஏன் ஆயப்பன் பேர் வைக்கலையா? ஆயப்பன் வச்சாங்களே நின்ற சீர் நெடுமாறன். அதை சொல்லு. கூன்பாண்டியன்ற கேள்வி காரண பேர்லாம் சொல்லல. கேள்வி எனக்கா உங்களுக்கா? இது கேள்வி யாரு கேட்டிருக்காரு? நான் தான் கேட்டேன். எந்த மன்னன் ஆண்டான்னு கேட்டேன். அது ஏன் கேள்வி தானே? நான் வந்து அடுப்படி சாம்பல் அதை நான் மறுக்கல. ஏன் இந்த வாய் சொல்லுச்சு? ஏன் கேட்டோன்னு சொல்லணுமா? நீங்க கேட்டீல ஏன் நீங்க கேட்டது எனக்கு சட்டம் கிடையாது. இல்ல ஒருவேளை கேட்டா ஏதோ சொல்லாம போறணும். அப்ப நீ பாட்டு சரியா? கேள்வி நான் கேட்ட கேள்வி தான் அவர் பதில் சொல்லி. இருமா, திருப்பி என்னவே கேக்குறாரு. நீ கேட்டது நான் பதில் சொல்றேன். சொல்ல மாட்டேன்னு சொல்லல. நான் சொல்றேன் பாரு. வெறுப்பேத்த கூட எல்லாரும் ஒரு மொத்தமா ஒரு முடிவு. முதல்ல ஏன் கேள்விக்கு சொல்லு. நான் வர்றேன். சொல்லி கேட்டு சட்டமானு நின்ற சீர் நெடுமாறன் சமணத்தை தழுவியதால் உருவானது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ஏன் மந்திரிகள் மதம் மாறிட்டாங்க ஒருத்தர் தவிர. குலச்சிறை நாயனார் உன் வேலை இப்ப நான் கேட்டேன். ஒண்ணு கேட்காம சொல்லுவோம். எந்த இடத்தோட புகுருவான். ஒரு பேரு ஒரு எழுத்தும் சரியா. எந்த ஊர்ல பிறந்தாரு? மணவூர். மணலூர். மணலூரா மணமேல்குடியா? மணலூர். மணமேல்குடி இல்ல. அப்ப மணமேல்குடி. ஆமா மணமேல்குடிதான். மணமேல்குடிதான். அட அப்பா நான் மாத்தி சொன்னா நீங்க மாத்தி சொல்லி கீழ போட்டா நீங்க என்ன எடுத்து திருப்பி போறதுக்கு அதுதான் படிக்காம எழுதி கூட ஆமாண்டீங்கன்னா பொசுக்கறலாம் நின்று. அப்ப திருப்பி கேப்பேல அந்த பக்கம் அரந்தாங்கி பக்கத்துல தடுத்துறீங்க. அதெல்லாம் அரந்தாங்கி பக்கத்துல தான் இருக்கு மணமேற்குடி. அது கூட தெரியலையே. காரக்குடியில இருந்து இங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேப்பேன்ல. அதுக்கு தான் அப்படி அடிச்சு. நீ மணலூர்னு மட்டும்தான் நீ அப்படி நின்றதேனா குலச்சரையான பேரு தெரிஞ்ச உனக்கு எந்த ஊர் தெரியலையே. நீ எல்லாம் எதுக்கு முதல்ல இருந்து மங்கட்டி திருப்பி நான் கேட்டேன். அது எங்களுக்கு தெரியும். ஆனா அது கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு கொடுக்க மாட்டோம். மணமேல்குடின்னு சரி. அப்ப அங்க இருந்த அரசியார் தானே இந்த குலச்சேரி நாயனான நேரா திருமறை காட்டு. இன்னைக்கு திருமறை காடுன்னு இன்னைக்கு வேதாரண்யன்னு ஊரா இருக்கு. அங்கே பாப்பா அங்கே இருக்கின்றார் ஞானசம்பந்த பெருமாள். அவரை அழைச்சிட்டு பாப்பான்னு சொல்ல குலச்சேரி நாயனார் போறாரு. அழைச்சிட்டு வர்றாரு. அழைச்சிட்டு வந்ததுனால மங்கையர்க்கரசியார் அந்த திருஞான சம்பந்த பெருமானை சரி திருஞான சம்பந்தம் வந்தார்ல வரும் பொழுது ஒரு மலையை பார்த்தார். நீ அதுக்குள்ள இல்லை நான் பதிலுக்கு போறேன். அதுக்குள்ள இன்னொன்று புகுறேன். மங்கையர்க்கரசியார் அழைப்பு விட்டதுனால திருஞான சம்பந்தர் வர்றாரு. திருமலை காட்டுல இருந்து மதுரைக்கு வர்ற வழியில ஒரு மலையை பார்க்கிறார். மலையை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை? எம்பிரான் மலைனாரு. என்னது? எம்பிரான் மலை. ஏன்னா சிவன் அந்த மலையை பார்க்கும் பொழுது சிவலிங்கமாக சிவனாக காட்சி தந்தார். எவ்வளவு ஒரு கெட்ட பாருங்க. பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஊடால ஏகிட்ட வந்தால முதல்ல கொல்லணும் ஆளை. நீங்க கேட்ட நான் சம்பந்தம் கேட்கறேன். ஒரு மலையே சிவனாக காட்சி தந்தது. அதனால எம்பிரான் மலைனாரு. என்ன ஒரு பிரான் மலை? எம்பிரான் மலை. எம்பிரான் மலைன்னு சொன்னது பிரான் மலை. பிரான் மலைன்னு எனக்கு ஒரு பிரான்மலை பக்கத்துல இருக்கு. சரி பிரான்மலை. பிரான்மலை போயிருக்கியா? எங்க பிரான்மலை போயிருக்கியாமா? நான் போறேன். நீங்க முதல்ல இந்த இருக்கா என்னது
அடுப்படி சாம்பலுக்கு முடிங்க. சரி முடிச்சாதான் நீ பதில் சொல்லு, அப்படிதானே? அடுத்து வாங்க, கேள்வி கேட்டுருக்கீங்களா? ஞான சம்பந்தம் வந்தாரு, அனல்வாத புனல்வாதம் செய்தாரு. ஞான சம்பந்த பெருமான் தங்கியிருந்த வீட்டுக்கு நெருப்பு வச்சுட்டாங்க சமணர்கள். எங்க நம்ம தோக்கடிச்சிருவானு நினைச்ச சமணர்கள் ஞான சம்பந்தமாக வசித்த வீட்டை நெருப்பு வச்சுட்டாங்க. தீ வைத்தவரையே தீ சாரட்டும் வகையில ஒரு சாபத்தை கொடுக்க வைத்தது சமணர்கள். மன்னன் யாரு? நின்று இல்லையா? ஞான சம்பந்தரை அழிக்க வைத்த அந்த நெருப்பாகப்பட்டது நின்று நிடமானுடைய வயிற்றை சென்றடையுது. அந்த வயிற்றை சென்றடைந்ததால அதுக்கு பேரு வெப்பு நோயின்னு பேரு. அந்த வெப்பத்தை கடுப்பு வரட்டும்ன்றேன். எனக்கு அவ்வளவு நீ கடுப்பாகிற பார்த்தாட்டா எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த வெப்பு நோயை தீர்க்க முடியல. யார என்னென்னமோ செஞ்சு பார்க்கறாங்க, வெப்பு நோயை தீர்க்க முடியவில்லை. கடைசியில பார்த்தா மங்கையர் கடைசியை எடுத்து கொடுக்குறாங்க சாதாரண அடிப்படை சாம்பலை. ஏன்னா விபூதியை மறுத்துட்டாங்களே சமணர்கள் வந்த பிறகு விபூதிக்கு அங்க என்ன வேலை? விபூதி இல்லாத காரணத்தினால அடிப்படை சாம்பலை எடுத்து மந்திரமாவது நீர் என்ற அந்த மந்திரத்தை சொல்லி அந்த நின்று நிர்மாணனுக்கு வயிற்றிலே தடவ அந்த வெப்பு நோய் என்ற நோய் நீங்கி அவனுக்கு புத்துயிர் கிடைத்தது. அப்ப விபூதியின் உன்ன சமணர்கள் மறுத்துட்டாங்க, சைவத்தை மொத்தமா அழிக்க முயற்படுறாங்க. அப்ப திருநீருக்கு பதிலாக நின்று நிர்மாணுடைய வெப்பு நோயை தவிர்ப்பதற்கு அடுப்படி சாம்பலை எடுத்ததுனாலதான் இன்னைக்கு போனோம்னா திருநீருக்கு பதிலா அடுப்படி சாம்பல் தரப்படுகிறது பிரசாதமாக. முன்னாடி அம்மன் சன்னதியில முன்னாடி இருக்கும், முன்னாடி இருக்கு, பின்னாடி இருக்கு, ஓரத்துல இருக்கு. சரியா சொல்லணும்ல, அதெல்லாம் பாத்துங்க ஏத்துட்டே. அதனாலதான் அடிப்படை சாம்பல் நீ கொடுக்கறாங்க. ஏன் மன்னனுடைய வெப்பத்தை போக்கியதால அந்த ஞான சம்பந்த பெருமாள் மதுரைக்கு, நான் சொல்றது மதுரையுடைய இறுதி காட்சி, அங்க போய் அவர் வேலையை முடிச்சது. ஆனா வேலையை முடிக்க போகும்போது ஒரு சம்பவம், மிகப்பெரிய ஒரு சம்பவம். ஞான சம்பந்தம் வருகின்ற பொழுது மலையை பார்க்கிறாரு, எம்பிரான் மலை சொல்லி பிரான்மலை. பிரான்மலைன்றது எல்லா சிவாலயமே ஒரு நிலையில் இருக்கும். பிரான்மலை எத்தனை நிலையில இருக்கு? ஆமா, பாதாளம், பூலோகம், கைலாயம்னு 3 நிலைகள் இருக்கு. 3 நிலைகள்லயுமே சிவன் எப்படி இருக்காரு? இப்ப இருக்காரு, சிவலிங்கமா இருக்காரு. மேல வந்து மங்கையோர் பாகரா இருக்காரு. மங்கையோர் சிவலிங்கமா இருப்பது கொடுங்குன்றநாதனா இருக்காரு, அமுதாம்பிகை நாச்சியோடு இருக்கிறார். அதெல்லாம் எனக்கு எந்த பஞ்சாயத்து இல்லை. ஒரு சிவன் கோயில்ல சிவ ஆலயம்னா என்ன இருக்கணும்? சிவாலயம்னா கொடிமரம் இருக்கணும், பைரவர் இருக்கணும், நடராஜர் இருக்கணும், முக்கியமா விநாயகர் இருப்பாரு, முருகர். சிவன் கோயில விநாயகர், நந்தி இருப்பாரு. அப்படி சொல்லு. ஆமா, சிவன் கோயில விநாயகர் முருகர் இருக்கதான் உனக்கு முக்கியம். ஏங்க நீங்க எதிர்பார்த்தா நான் குறியா சொல்றேன், நீங்க எதிர்பார்க்கறத நான் சொல்றத எல்லாத்தையும் தானே சொல்ல முடியும். அதனால முக்கியமான வார்த்தையை பயன்படுத்துறேன். முக்கியமானது நான் சொன்னேன். இப்ப நான் முன்னாடி சொன்னேன், சிவலிங்கம் இல்லாம, நந்தி இல்லாம, நவக்கிரகம் இல்லாம, சண்டிகேஸ்வரர் இல்லாம, கொடிமரம் இல்லாம, துர்க்கைமேல் இல்லாத ஒரு கோயில் ஆவுடையார் கோயில். அதை பேசி முடிச்சேன். ஏன்னா ஏன் நான் சொல்றேன்னா திரும்ப இதுதான் பதில் நினைச்சு நீ அங்கேயே வந்துடக்கூடாது. நந்தி இல்லாத ஆலயம்னா நந்தி இல்லாத ஆலயனோட திருப்பி ஆவுடையார் கோயில சொல்லிடாதீங்கன்றீங்க. அதனால அது ஒரு வாய்ப்பா நீ எடுக்க கூடாதுன்றனால பதிவு பண்றேன். அங்கே நந்தியும் இல்ல, சிவலிங்கமே இல்லை. ஆனால் பிரான்மலையில சிவன் முன்னாடி நந்தி இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். ஆனா அங்க இல்ல, எங்கேயுமே இல்லைன்னா பஞ்சாயத்தே இல்ல. கீழே இல்லைன்னா பரவாயில்ல, கைலாயம் அதாவது பாதாளத்திலேயோ இல்ல பூலோகத்திலயோ இல்லைன்னா பஞ்சாயத்து இல்ல. இருக்கு, மேல இருக்கிறதுல இல்ல. கைலாயத்துல வந்து 3வது நிலையில் இருக்கக்கூடிய பிரான்மலையில் இருக்க அந்த கோவில்ல சிவனுடைய எதிர்த்தாப்புல நந்தி இல்ல. இல்ல. ஏன் இல்ல? மேல இருக்குல்ல கைலாயம், அதுல என்ன காட்சியோட இருக்காங்க? இது என்ன காட்சி? கேள்வி யாரு கேட்டா? இருடா, அப்ப நீங்க ஊடால என்ன கேட்கலையா? நான் பேர் தான் கேட்டீங்களா? இருமா, நான் கேக்குறேன். ஒரு கேள்விக்கு நீ கேள்வி வேணாங்களே. கைலாயத்துல ஆனா அந்த கேள்வி வந்து பதில உடச்சற கூடாது. இப்ப நான் மண்ணன் பேர் கேட்டேன், விபூதி ஏன் கொடுக்கறான்றதுக்கு அதுல பதில் வரல. இப்ப நான் என்ன ரூபத்துல காட்சி தரேன்னு சொன்னா நான் கேட்ட மத்திய கேள்வி அதுக்கு பதில் அதிலே வந்துடும். அந்த அளவு முட்டாள் கிடையாது. சுதாரிப்பா அப்படி சொல்லி கொடுக்காம அப்படி இருக்காரோ. இப்ப நான் அது என்ன ரூபத்தில் இருக்கான்னு சொன்னா நான் கேட்ட பத்தியா ஏன் நந்தி இல்லைன்னு, அதுக்கு பதில் அங்கே வந்துடும். நீங்க அவசியம் இல்ல, உன்னை காப்பாற்ற யாரும் சொல்லாம போறது இல்ல. எப்படி மைக்க சொல்லி அப்புறம் எப்படி காட்சி தர்றாருன்னா இருங்க, திருமண கோலத்தில் காட்சி தருகிறார். நீங்க சொல்லல, நாங்க சொல்லி போறோம் தானே. பிரான்மலையில் இருக்கக்கூடிய மேல்நிலையிலே திருமண கோலத்தில் சிவனும் பார்வதியும் காட்சி தர்றாங்க. ஏன்னா பார்வதிக்கு சிவனுக்கும் கையிலே அங்க வடதிசையிலே திருமணம். அப்ப வடதிசையிலே எல்லா தேவர்களும் மூவர்களும் கூடும்போது
பாரம் அதிகரிக்குது. ஒரு பக்கம் மட்டும் பாரம் அதிகரிச்சிச்சுன்னா இன்னொரு பக்கம் என்ன பண்ணும்? மேலே தூக்கிடும்ல. அப்போ இந்த தென் திசை உயர்ந்து வட திசை பாரத்தால் தாழ்ந்து இருக்கிறது. அதனால் அகத்தியரை கூப்பிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, போய் உலகத்தை சமநிலை செய்யுங்கள் அப்படின்னும் போது அப்போ அகத்தியரை கேட்டாரா சிவனிடத்திலே, நான் கல்யாணத்தை பார்க்கணுமே, எல்லாருமே போயிட்டாங்களே, எல்லாரும் இங்கே இருக்காங்களே உங்கள் கூட கையில, நான் திருமண காட்சி எப்படி பார்க்கறதுன்னு போது நீங்கள் எந்த இடத்துல நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நான் கல்யாண கோலத்திலே காட்சி தருவேன் அப்படின்றார். அதன்படியே அவர் வர்றாரு. அப்படி வரும்போது உலகம் சமநிலை பெற வேண்டும் அப்படின்னு அகத்தியர் வந்தார். நிறைய கதைகள்லாம் நடந்தது. அதில் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு மலையிலே சிவன் மீனாட்சி அந்த பார்வதியினுடைய அந்த திருமணத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அப்படி ஆசைப்பட்டதுனால அவங்களுக்கு காட்சி விடுதாங்க. அப்படி இருவரும் திருமண கோலத்தில் காட்சி தந்த இடம் தான் பிரான்மலையில் 3வது நிலையில் இருக்கக்கூடிய கைலை. அப்படி காட்சி தரும்போது ஏன் நந்தி இல்லை? கல்யாணத்தில் நந்தி இருந்தார். இன்னைக்கு மங்கள வாத்தியத்தில் பெருமையானவர் யார்? சிறந்தவர் நந்தி. மிருதங்க வாத்தியத்தில் சிறந்தவர் நந்தி. அப்போ நந்தி அந்த கல்யாணத்தில் மிருதங்க வாய்ச்சதுனால பிரான்மலையில் மேல் 3வது நிலையில் இருக்கக்கூடிய அந்த கையிலையிலே நந்தி இல்லை. ஏன்னா கல்யாணத்தில் அங்கே இருந்ததுனால இங்கே நந்தி இல்லை. இதான் நந்தி இல்லாததுக்கு காரணம். திருமண கோலத்தில் காட்சி தருகின்ற பொழுது நந்தி அங்கே மத்தள மாசத்தை கொண்டிருந்ததால் இங்கே காட்சி தரக்கூடிய ஏன் இதை முக்கியமா பயன்படுத்தணும்னா ஒவ்வொரு கோவில் போறதுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. இப்ப அந்த கோயில் போன வச்சுக்கவே அங்கே காட்சி தருவது திருமண கோலத்துல திருமண தடை இருந்தால் அங்கே சென்று அந்த மங்கையொரு பாகரை தரிசித்தால் திருமண தடை நீங்கும் என்பது ஐதீகம். ஏன் புருஷன் முண்டாட்டி 2 பேரும் பிரிஞ்சிருந்தாங்கன்னா கூட அந்த கோவிலில் சிவனும் பார்வதியும் இணைந்திருக்கக்கூடிய காட்சியை பார்த்தாங்கன்னா கருத்து வேறுபாட்டில் இருக்க புருஷன் முண்டாட்டி சேர்ந்துருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. சும்மா வரும்போது ஒரு கோயில போய் அம்மா அரோகரா ஐயா முருகா அப்படி கும்புறது பிரச்சனை இல்லை. அந்த ஆலயம் என்ன கருத்து சொல்லுது, அந்த ஆலயத்தை நம்ம போறதுனால என்ன புண்ணியம்? இப்ப நான் கேட்கிறேன், பொதுவாக இறைவனுக்கு உகந்தது ஒன்று இலையாக இருக்க வேண்டும், இல்லாட்டி மலரா இருக்கணும். சாமிக்கு அர்ச்சனை பண்றோம்னா இதானே மலர். அப்படின்னா இப்ப காலையில சூரியனை பார்த்தோன்னா மலர்ற பூ எது? தாமரை இல்லையா? ஆமா. சந்திரனை பார்த்தா மலர்றது அல்லி. ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குல்ல. சரி. இதுல மகாபாரதத்துல இப்ப இந்த ஆலயத்துல எங்க மலர் உள்ள வருது? இல்ல ஆலயத்துக்கு பொதுவா போறோம். இப்ப ஆலயத்தை பத்தி தானே பேசணும், கையிலையை பத்தி. ஆமா. வேற என்ன விமானம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஆலயத்தை பற்றி பேசுகிறான். ஆலயத்தில் சாமி கும்பிட்றான். சாமி கும்பிடால சாமிக்கு அர்ச்சனை பண்ணுவான். அர்ச்சனை பண்ணால் பூ வேணும், இல்லாட்டி வில்வம் துளசி மாதிரி இலை வேணும்ல. ஆமாம். அப்போ அந்த பூ என்பது ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு தன்மை. சரி. ஒவ்வொரு காலகட்டாயத்தில் பூக்குது. அதே மாதிரி மகாபாரதத்தில் ஒரு பூவு யார் தேடி போனா? பீமன் தேடி போனா. யார் சொன்னா? பாஞ்சாலி தேடி போனதா? ஆமா. என்ன பூவு? இந்த பாஞ்சாலி ஆசைப்பட்டாலே பாஞ்சாலி கேட்டான்னு தேடி போனா. ஆமா. மொட்டத்திலையும் குட்டையிலும் மகாபாரத பூவுனா எந்த பூ நினைச்சிருக்கீங்க? நான் கேட்கல, பீமே தேடி போன பூ எது? அதான் சொல்றேன். சொல்லுங்க. நான் கோயிலை பத்தி எப்படி குதிச்சு அங்க எப்படி தப்பி வர்ற? என்கிட்ட என் கேள்வியோ அங்க கொண்டு வந்து அதோட நான் ஒண்ணா சேர்த்து. நீ மலர்னே புரியல. இப்ப மலர்னா சிவனுக்கு ஒரு மலர் படிக்கிறோம், தனி சொன்ன தாளம்பு படிக்கிற உத்தரவ சமகையில அது மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா மகாபாரதத்திலே பாஞ்சாலி ஆசைப்பட்டா எனக்கு இதே மாதிரி ஒரு மலர் வேணும்னு நான் பறிச்சு தரேன்னு அந்த பூ கொண்டுட்டு போன பீமன். ஆமா. அது என்ன பூ? போகும்போது இந்த ஆஞ்சநேய வழி மறிப்பாரு. அது வாலி எடுத்துச்சு, அவர் தூக்க முடியல. அதெல்லாம் அப்புறம் தோழி உத்தரப்பா நீ ஆஞ்சநேயன் தாப்பா வாயு புத்திரன் தாப்பா நானும் வாயு புத்திரன். 2 பேருக்கு ஒரு அப்பா. நல்ல கதை தாமா. அதெல்லாம் நான் கேட்கல. அந்த கதை கெட்ட கதை நான் சொன்னேன். அப்புறம் என்ன அதெல்லாம் கேட்டேன் நான் உங்கள்கிட்ட. எந்த கோவில என்னென்ன பூ போட்டு கும்பிடுறாங்கன்னு கேட்டேனா? வீமே தேடி போன பூவுக்கு பேர் என்ன? ஏமா நீ சொன்ன கதையை தான் நான் மிகைப்படுத்துறேன். அது என்ன பூவு? அந்த இதுதான் பிரச்சனையா? இதை கேட்கறதுக்கா நீ இவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க? சொல்லுங்க. இதெல்லாம் 10 ரூபாய்க்கு பஸ் ஸ்டாண்ட்ல விக்கிற புத்தகத்துல இருக்குமேமா. அது கூட படிக்காம நீ வந்த? அது பஸ் ஸ்டாண்ட்ல விக்கிற புத்தகமா இல்ல 10,000 ரூபாய் கிடைச்சாலும் கொடுத்தாலும் கிடைக்காத புத்தகமா நான் சொல்றேன். சொல்லுங்க பாப்போம். பெரிய அதிசய கண்டுபிடிப்பு, 8வது உலக அதிசயம். அந்த மலரை இது பச்சை படை கூட ஒரு 10வது அந்த ஒரு கேள்வி எழுங்க. அந்த மலர் நீ கேட்டது பெரிய அதிசயமா நீ நினைச்சிட்டு இருக்கியா? சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அந்த பாஞ்சாலி ஆசைப்பட்டதுக்காக பீமன் தேடி போன தெரியுமா? அந்த மலர் பேர் தான் சௌகந்தி மலர்னு பேர். இது ஒரு கேள்வின்னு நான் ஒரு ஆலயத்தை போய் நிப்பாட்டி அந்த மலரை பறிக்கிறோம். பீமே மகாபாரதம் உங்க வாயை மூடுங்க. அது சௌகந்திய மலர். சரி, அந்த சௌகந்திய மலரை இப்ப நம்ம என்ன பூன்னு சொல்றோம்? சொல்லுங்க பாப்போம். இது என்ன சொன்னீங்க?
10 ரூபாய்க்கு புத்தகத்தில் வாங்கி படிச்சா சௌகந்திய பூன்னு சொல்லிடுவாங்களாம். அடேங்கப்பா, அந்த சௌகந்திய பூவே நம்ம விஷயம் யார் இங்க வானத்துல இருந்து குதிக்கல, படிச்சு பேசிட்டு இருக்கோம். இல்லாத மேல பேசுவோம். எனக்கு பிடிக்காத விஷயம் ஒரு நிப்பாட்டுன்னு இருக்கா, ஏதோ ஒரு சீதை யாரு வானத்துல இருந்து குதிக்கல, எல்லாருமே மனித பிறவிதான். மகாபாரதம் குறிப்பிடுவது என்ன? எல்லாத்துக்கும் மூலம் இருக்கு. பீமன் போனது பாண்டாளிக்கு ஆசைப்பட்டு பூவுக்கு சௌகந்தி மலரை குறிப்பிட தவிர அது பூலோகத்தை இன்னும் மலர் எந்த நூலையும் குறிப்பிடுது. அதை நீங்க தான் சொல்லணும் என்ன பூவுன்னு. இன்னைக்கு பூலோகத்துல அதை எந்த பூன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது நடந்தது மகாபாரதமா துவாபரம். ஆமா, இது அடுத்து கலியுகம் இருக்கட்டும். அந்த மலர் இப்படி இங்க வரும். எத்தனையோ 1000 வருடத்துக்கு முன்பாக, லட்ச வருடத்துக்கு முன்பாக நடந்ததுன்னு சொல்றோம். இருக்கு, கதை உண்டு, தேடி போனது உண்மை. அந்த பூ பேரு சௌகந்திய மலர். அந்த சௌகந்திய மலர் பேர் கிடையாது, சௌகந்திய மலர் தான். இப்ப 2025 என்ன பூ? சௌகந்திய மலர் தாமா. அது எப்படி சௌகந்திய மலர்? நீங்க யாராவது ஒரு பூ பார்த்திருக்கீங்களா? இல்ல இல்ல. அப்ப அது எந்த பூ? எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி சொல்லுங்க. அப்படியா? சரி, இப்ப மங்கையூர் ஒரு கோவிலுக்கு போனா இன்ன சிறப்பு, திருமணத்திற்கு கணவன் மனைவி பிரச்சனை ஒன்று கூடும் அப்படின்னு கருத்தை முன் வைக்கிற. இருதயத்தில் பிரச்சனை இருந்தா ஒரு கோவில் போவாங்க. இங்கனா இருதயலீஸ்வரர் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சொல்லுங்க. நான் அதையெல்லாம் உன்னை கேள்வியை கேட்கல. இது ஒரு கேள்வி நம்ம பகுமானமால குதிச்சுக்கிட்டு வராத. ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்றேன். இருதயத்துல பிரச்சனைனா இருதயலீஸ்வரன் ஒரு கட்ட விடவில்லை. ஆமா. ஒரு கண்ணுல ஒரு பிரச்சனை அப்படின்னா காஞ்சி ஏகாம்பரேஸ்வர். ஏன்னா சுந்தரர் தன்னுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணதுனால கண்ணை பறித்தார் சிவபெருமான். அந்த கண் பார்வை போய் தீமீண்டு வாங்கியதால ஆமா, மகிழ மரத்து மேல சத்தியம் பண்ணி போய் சொல்லி திருவாரூர் ஓமாட்டேன்னாரு. அதனால வந்தது தானே. அதுக்கு அதனாலதான் இந்த கோயில் போனா கண் பார்வை கிடைக்கும். இப்ப விதியை மாற்ற முடியாது. சிவபெருமானே இருந்தாலும் கூட சிவபெருமான் ஒரு சாதாரண பக்தவாசனுக்கு பயந்து ஐவர் சிலையில ஒளியனுங்கிறது அவர் விதி. மாற்ற முடிஞ்சா? முடியாது. முடியாதுல. மதியாய் வென்றவர்கள் பல பேர் இருக்கலாம். ஆனால் ஒரு ஆலயத்துக்கு நீ போனாய்னா உனக்கு இதுதான் உன்னுடைய விதி, இதுதான் இத்தனை வயசுல நீ ஆகணும் அப்படி எந்த ஒரு விதி இருந்தாலும் அந்த தலை விதியே மாறிடும். ஒரு கோயிலுக்கு போனா இருதய பிரச்சனைய, மூக்கு பிரச்சனை, காது பிரச்சனை, தொண்டை பிரச்சனை, அது நிக்கிறது பெரிய மஜாயத்து இல்ல. மொத்தமா தலை விதியவே மாற்றக்கூடிய ஒரு ஆலயம். எந்த ஆலயம் சொன்னீங்கன்னா நிறைய பேர் போயிட்டு வருவோம். தலையெழுத்தையே மாத்திருமாம்ல ஒரு கோயில். எதுக்குமா நான் சொல்றேன் உன் சம்பளத்தை நான் வாங்குறேன், நீ பகுமானமா போவே. சம்பளமா முக்கியம், பேருதான் முக்கியம். அப்பா நீ இவ்வளவு வாய் பேசிருக்கால, சம்பளம் வாங்காம நீ போயிருவ இல்ல? முக்கியம். ஏன் நீங்க ஒரு 500 ரூபாய் குறைச்சு வாங்கிட்டு போங்க. நான் எதுக்கு குறைச்சு வாங்கணும்? அப்படித்தான் எல்லாரும். அப்புறம் சொல்லுங்க, ஊர் தெரிஞ்சுக்கோங்கன்னா அதையும் சொல்லி அந்த பூ இன்னைக்கு என்ன பூன்னு சொல்லி மக்கள் தெரிஞ்சு கொண்டையில சொருகி வச்சுக்கிடும். அவ்வளவு அக்கறை இருந்தா நீ சொல்லு, பூ பேர் சொல்லு. ஏன் உங்களுக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதா? இந்த கோயில் தோல்வியை ஒத்துக்கறியா? நீ ஒத்துக்க. கேள்வி நான் தான் முதல்ல கேட்டிருக்கேன். இது என்னமா பேச்சு? நான் தான் கேட்டேன் முதல்ல கேட்டேன். சும்மா அண்ணே பேசாம இருக்கணும். தங்கச்சி இருக்கேன் அட்டி நம்ம பாத்துக்கிறோம். நீங்க பேசாம உட்காரு, அமைதியா உட்காரு. அப்ப மகாபாரத்திலே வீமனாகப்பட்டவன் தேடி சென்ற சௌகந்திய மலர் இன்னைக்கு இந்த வருடத்துல இன்னைக்கு சூழ்நிலையில என்ன பூவு? இதான் கேள்வி. இதை விட்டு தலையெழுத்த ஒரு கோவில் மாத்துது. ராமாயணத்துல ராமர் இருக்காரு தெரியுமா? வனவாசத்தின் பொழுது நீராட போறார். நீராட அந்த கதை படிச்சிருக்கியா? நீராட போகும்பொழுது ஒரு அம்பை குத்தி வைப்பாரு. குத்தி வச்சா அந்த அம்புல ரத்தக்காரம் இருக்கும். எடுத்து பார்த்தா உள்ள தவளை இருக்கும். இப்ப கேட்பாரு, எப்பா உனக்கு ஏதாவது நான் துன்பம் கொடுத்தா என்னை ராமான்னு கூப்பிட்டுக்கலாமே அப்படின்னு. அதுக்கு அந்த தவளை என்ன சொல்லுமா? எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ராமான்னு கூப்பிடுவேன். ஆனா என் பிரச்சனை நீ எப்ப தொலைவைன்னு எனக்கு தெரியல. யாரு அப்படி யாரு சொல்றீங்க? கதை இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி சரி சொல்லுங்க. இல்ல மனசுல இருந்து வர்ற வார்த்தை தான். அதெல்லாம் இல்லைன்னு சாமியோட சொல்ல முடியாதுல்ல. மனசுல இருந்து இந்த வார்த்தை என் மனசுல வந்துச்சு. அது வேற பிரச்சனை வச்சுக்க. ஆனால் என் பிரச்சனை கொடுத்தது யாரு? ராம நீதாப்பா அப்படின்னு அந்த கதையிலே தவளைக்கு ஒரு முக்கியத்துவம். ஏன் மண்டோதரி எடுத்துக்க. மண்டோதரினா என்ன? தவளை. அவ மண்டோதரி உருவான காரணம் கூட ஒரு தவளை தான். இப்படி இருக்கும் பொழுது தேரை பார்த்திருக்கியாமா? தவளை நீரில் இருக்கிறதோ நிலத்துல போய் பஞ்சாயத்து இல்ல. ஆனா தேரை கல்லுக்குள்ளும் ஈரம் சொல்லுவாங்க. ஆனா தலைக்குள்ள தேரை. தலைக்குள்ள தேரை. கல்லுக்குள்ள கூட தேரை இருக்குன்னு. தலைக்குள்ள தேரை. தலைக்குள்ள ஒரு தேரை. தேங்காய்க்குள்ள கூட தேரை இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் அதையெல்லாம் தேங்காய்க்குள்ள மாங்காய்க்குள்ள எல்லாம் கேட்கல. தலைக்குள்ள தேரை. இல்லங்க தலைக்குள்ள தேரையை, அந்த தேங்காயை எடுக்க முடியாத அந்த தேரையை
தேங்காய்க்குள்ள தேரை இருக்குங்க, அந்த தேங்காயை உடைச்சா வித்தியாசமா இருக்கும். அதை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். பெரிய ஓட்ட நீங்க கேட்டு பாருங்க. கருத்து முடியுமா நல்லா கருத்து சொல்லுவீங்க. நீங்க கருத்துலாம் அப்புறமா நீங்க சொற்பொழிவு போட்டு ஆத்திக்கிறீங்க. என் கேள்விக்கு வாங்க. நீங்க தேங்காயில் அப்படி இருக்குது நீங்க சொல்ற சரித்திரம், அதுல எந்த மாற்றம் எடுத்துல. ஆனால் தலைக்குள் இருந்த தேரையை எடுக்கணும் ஒண்ணு மண்டையை ரெண்டா வெட்டி மண்டையை வளர்ந்து அப்படியே எடுக்கிற வேற. ஆனால் உயிர் நோகாமல் ஒரு துளி ரத்தம் சிந்தாமல் எந்த ஒரு வழியும் இல்லாமல் தலைக்குள்ள இருந்த தேரைய எடுத்து வருது யாரு? பொதுவா பூ இருக்கு. இந்த பூவிலிருந்து பிறக்கக்கூடியதை தான் எடுக்கக்கூடியதான் என்ன சொல்றான்? ஆமா, அப்படியே பேச்சு இழைச்சு போயிட்டாரு. அப்படியே அங்கிட்டு வேற நடமாட்ட வேற என்ன அங்கிட்டு நடந்து ஒரு பாவம். அப்ப இந்த மலரிலே தேனை சேகரிக்கக்கூடிய தன்மை எதுக்கு உண்டு? போலதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படியா மலர்ல தேன் இருக்குல்ல, ஆமா, அந்த தேனை முதிரத்தை அந்த தேனுகர் வண்டு மதுதனை உண்டு மயங்கி கிடந்ததை கண்டு எது உண்ணுது? இவர் பாவம் அப்படியே விளக்கம் சொல்லி அப்புறம் நீ பேசும்போது எனக்கு இவ்வளவு எரிச்ச, எனக்கு இதே எரிச்சதான் வந்திருக்கும். இருளப்பே உனக்கு வந்தா ரத்தம் ஏன் தக்காளி சட்னி உனக்கு தேங்காய் சட்னி நான் அப்படியே மயங்கி தவிச்சிட்டேன். நீ மம்பளம் வர போட்டுன அந்த வண்டாகப்பட்டது. ஏன் அப்புறம் நீங்க என்ன பாவம் பத்து விட்டு நெல்லு நான் ஒண்ணு இடத்த விட்டு போலேன். அப்படியே பேசும்போது வெட்டி நான் ஒண்ணு அப்படியே இடத்த விட்டுரு நீ பேசும்போது போலேன். பேசல படுமா சொல்லுங்க. தேனை உள்ள வண்டு என்னப்ப வண்டு? ஆமா, வண்ட கொண்டா ஒரு ஆளோட உயிர். வண்ட கொண்டானா எங்க போய் நான் முடிச்சாரே? இப்ப வண்ட கொண்டான்றியே. வண்டை கொன்றால் ஒரு வண்டை கொண்டு விட்டா மதுரை பாச பேசுறாங்களாம். வண்டை கொண்டா மதுரைக்காரன்னு அடிக்கடி காட்டுறீங்களோ? மதுரை எந்த ஊருக்கு போனாலும் எங்க பேச்சோட வித்தியாசம் தெரிஞ்சு போயிடும். கொண்டுடைய அப்படியா? நீ வாங்க. அதாவது ஒரு வண்டு இருக்கு, அந்த வண்டை கொன்று விட்டா ஒருத்தரோட உயிர் போயிடும். வண்டை கொண்டா வண்டு தானே சாகணும், உயிர் எப்படிமா தானே சாகணும்? வண்டை கொண்டா வண்டு தானே சாகணும். ஆனா ஒரு ஆளோட உயிர் போகுமா? போனது இங்க பாரு. இப்பவும் சொல்றேன், ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதில் ஆகவே ஆகாது. நான் ஒரு தேரையை கேட்டா நீ வந்துப்ப, அப்புறம் நான் மானை பத்தி கேட்டா அப்புறம் நீ மீனை பத்தி கேப்ப. எதுக்கு பஞ்சாயத்து? அப்புறம் தர்க்கம்னா அதான் தர்க்கம். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றவன். அம்மா இது கூட பரவாயில்ல, வண்டை கொன்னதுக்கு அங்க உயிர் போச்சு. ஆனா வண்டி வேற எங்கேயும் இருந்திருக்கலாம். ஆனா தேரை இருந்தது எங்க? வேற எங்கேயும் இல்லையே, அது மண்டைக்குல இருக்கட்டும். அதை உயிர் போக விடாமல் எடுத்தா மிகப்பெரிய சிறப்பு தானே. இன்னைக்கு கொடும்பாலூர் மேடையில், கொடும்பாலூர் வடகாட்டுப்பட்டி மேடையில் போட்டி என்ன? நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்றீங்களா, இல்ல நீங்க என்னைய கேள்வி கேட்டு பதில் சொல்லாம நிப்பாட்டுறீங்களா? இதான பேச்சு. அப்ப ரெண்டு பேரும் அதுக்கு தான் முயற்சி பண்ண முடியும். அதான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா முயற்சி பண்ணு. நான் அதை ஆரம்பத்தை சொல்லிட்டேன், சண்டைக்கு தான் வர்றேன். ஒரு உயிரை கொண்டா அந்த உயிர் தான் ஜாகணும். ஆனா ஒரு வண்டை கொண்டா ஒரு ஆள் செத்தாருன்னு யாரு நீங்க கேட்டீங்க? ஒரு தலைக்குள்ள மண்டைக்குள்ள தேரை இருக்குமா? இருந்துச்சு. ஒருத்தர் நீர் ஆசானம் பண்றாரு. அந்த காலத்துல எல்லாம் யோகாசானத்தில் எத்தனை முறைகள் இருந்தாலும் எத்தனையோ முறைகள் உண்டு. அதுல நீருக்குள் அமர்ந்து மூச்சை அடக்கி ஒருத்தரை ஆசானம் பண்றாரு. அப்ப அவர் மூக்கு வழியா ஒரு தேரை குஞ்சு மேலே ஏறினது தலையில போய் இருக்கு. தலையில போய் இருக்குன்னா அடிக்கடி தலைவலி என்ன ஏதுன்னு தெரியல. அப்ப என்ன பண்ணாங்க? இந்த தலைவலியின் காரணமாக சித்தர்களுக்கெல்லாம் தலைமை சித்தரான அகத்தியர்கிட்ட போறாரு. ஏன்னா அவர் பெரிய ஒரு மன்னர். அப்ப அகத்தியர்கிட்ட போகும்போது இதுக்கு என்ன சிகிச்சை அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி என்னென்னமோ மருத்துவம் பண்ணி பார்த்தாங்க, மூலிகையை உபயோகப்படுத்தினாங்க. எதுக்குமே அந்த தலைவலி சரியாகல. இறுதியாக அவருடைய கபாலத்தையே திறக்கிறார் அகத்தியர். ஏன்னா அவ்வளோ பெரிய வல்லுனர். இன்னைக்கு சித்த மருத்துவத்தில் அகத்தியருடைய பெருமையை உலகம் அறியும். அப்போ எல்லா சித்தர்களுக்கும் அந்த சித்த மருத்துவத்தினுடைய முறையை சொல்லி கொடுத்தவர் யாருன்னா அகத்தியர். அப்போ அவருடைய கபாலத்தை திறக்கிறார். யாருக்கு? அந்த தலைவலி வந்தவர். கபாலத்தை திறந்தா அவர் மூளையில் ஒரு தேரை குஞ்சு இருக்கு. அந்த தேரையை எப்படி எடுக்கிறது? கையை வச்சு எடுத்தா மூளை கலங்கி போயிடும். வேற என்ன முறையில் அதை எடுக்கிறதுன்னு அகத்தியர் அப்படி கொஞ்சம் சற்று யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்தார் ஒரு சித்தர். வந்தவர் பார்த்தவர் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அவர் தலைக்கு பக்கத்தில் அப்படி வச்சு அப்படி அலம்பினாராம் கையை வச்சு. தண்ணி அலம்பினோன்னே தண்ணி சத்தம் கேட்டால் தேரை என்ன பண்ணுமா? குதிச்சிருமா. அப்படி புத்திசாலித்தனமாக தலையில் இருந்த மூளையில் இருந்த தேரையை எடுத்து அவருடைய உயிரை காப்பாற்றி தன்னுடைய குருநாதரான அகத்தியருக்கு பெருமை ஏற்படுத்தி தந்தார். தேரை எடுத்த சித்தர். அதனால தான் அவருக்கு பேரு தேரை சித்தர் அப்படின்னு சொல்லி பேரு. பேருக்குள்ளேயே கேள்விக்குள்ளே பதில் இருக்கு. கேள்விக்குள்ள பதில வச்சு இவர் பேர் தான் இதுன்னு சொல்றது பஞ்சாயத்து இல்லை. ஆனா எதனால் அது எடுக்கப்பட்டது அதுதான் முக்கியம். யாரும் எடுக்கப்பட்டது நல்ல விளக்கம் அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியுது. அந்த சௌகந்திய மலரு இப்ப என்ன பூவா இருக்குன்னு கேட்டேன்.
அந்த கேள்வியை மறந்துடக்கூடாது. ஏன் நீ மறந்துட்டியே? என்ன மறந்து? இருதய பிரச்சனைக்கு இந்த கோயில் போகலாம், மூக்கு பிரச்சனைக்கு அந்த பிரச்சனை, நாக்கு பிரச்சனைக்கு இந்த கோயில் போகலாம். தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு ஆலயம். இப்படி ஒரு கோயில் மட்டும் தெரிஞ்சுன்னா நாங்க கொள்ள பேர் போயிட்டு வருவோம். ஒரு ஆளா போவோம். சொல்லுங்க. சாதாரண வண்டை கொன்றதால் ஒரு உயிர் பிரிந்தது. வண்டை கொண்டா வண்டி தானே சாகணும். அந்த அந்த அவன் எப்படி சாக முடியும்? அவன் உயிர் எங்கே இருந்தது? ராமாயணத்துல ராவணனுடைய என்னப்பா நேரம் பார்த்து என்ன பண்ண போற? காலையில கலெக்டர் விலைக்கு போக போறியாமா? காலையில கலெக்டர் விலைக்கு போக போறீங்களா? நேரத்தை பாக்குறீங்க. எந்த வேலை பார்த்தாலும் நாங்க திரும்பி போனா இந்த சம்பளம் இந்த பேர் வேற எந்த வேலை கிடைக்கும் வராதுல. அப்ப இங்கே நில்லு. ஆண்டவன் கொடுத்த பெரிய பாக்கியம். 10 மணி ஆனது நான் பாத்துக்கிறேன், நீ நில்லு இங்க. அவன் சாகல. அப்ப சாகாமல் இருக்கின்ற பொழுது அப்பதான் தெரிகிறது இவனுடைய உயிர் இங்கே கிடையாது. 7 கடல் தாண்டி 7 வழி தாண்டி ஒரு வண்டு இல்ல 5 வண்டுக்குள்ள ஏதோ ஒரு வண்டுக்குள்ள அவன் உயிர் இருந்தது தெரியுமா? ஏன் தப்பா சொன்னா நீ பாட்டி கேளு, மறக்கல பாத்துக்கோ. அப்ப 5 வண்டுல ஒரு வண்டுக்குள்ள உயிர் இருக்கு. ஆனா இதுல என்ன பஞ்சாயத்துனா, உயிர் இருக்க வண்டை தவிர்த்து வேற ஏதாச்சும் ஒரு வண்டை கொன்னுட்டா அவனுக்கு சாவே வராது. இப்ப இவனை கொல்ல பண்ணணும். எப்படி கொல்றது தெரியாம இழுத்த விடுது. சிவனை வேண்ட சிவபெருமான் ஆஞ்சநேய பெருமானுக்கு 5 முகத்தை கொடுக்கிறார். அதனாலதான் இன்னைக்கும் ஆஞ்சநேயரை பஞ்சமுக ஆஞ்சநேயரா நம்ம வணங்கிட்டு இருக்கோம். 5 முகம் இருந்தா 5 முகத்துல 5 வாய் இருக்கும்ல, அந்த 5 வாயிலையுமே 5 வண்டை ஒரே நேரத்துல சரியா கடிக்க. அதுல ஏதோ ஒரு வண்டு தானே உயிர் இருந்துச்சு, அவன் உயிர் பிரிய. இங்க வண்டு சாக, வண்டுக்குள்ள அவன் உயிர் இருந்ததால போர்க்களத்துல மயில் ராவணன் சாக. அப்ப சாதாரண வண்டு இருந்ததால செத்தான் ஒருத்தன். ராமாயணத்துல ராவனுடைய சின்னம்மா மயிலா விளங்கிய மயில் ராவணன் ஒருத்தன். வண்டுக்குள்ள அவனுடைய உயிர் இருந்ததுனால இங்க கடிக்கப்பட்டதுனால அவன் செத்து போயிட்டான். அதனால உனக்கு முருகன் மாப்பிள்ளை வந்திருக்கேன், பார்த்த மாப்பிள்ளை சிறப்பு சொல்றீங்க. தண்டல் தானமா உனக்கு ஏத்த கலமமா சொல்லி வாழ்ந்து பாரமா வள்ளி தங்கமே அவனுக்கு நெய் வேறு யாரும். பாட்டெல்லாம் வேணாம். இங்க யாரு பாட்டு? நீ ஒண்ணு நாடகம் நடத்தல, நீ ஒண்ணு காலையில உன் கையை அறுத்து சம்பளம் கொடுக்கல, சரியா? கதையை நடத்துறது ஏன் வேலை? நீ என்ன பெரிய ஆள் மாதிரி நாடகம் பாடுறீங்க? சொல்லி கொடுத்தா கதையை நடத்தணும். இது என் கேள்வியை சொல்லுங்கன்னு கேக்குறேன். இவெல்லாம் நீ கேட்ட சொல்லாம இருந்தனா சொன்னீங்க. நேரம் ஆயிடுச்சுல, கதை எடுத்தோம்ல. இங்க பாரு, ஹலோ, இங்க பாருங்க. உனக்கு பயந்துகிட்டு ஐயோ இதுக்கு மேல அம்மா அம்மா நின்றா நம்மளுடைய குத்தி போட்டுருமா, அந்த அளவு ஒண்ணும் கிடையாது, சரியா? முடியாச்சு. இரு இரு, ஒரு திண்டுக்கல் பூட்ட அம்மாக்கனே உன் வாயதை முடி போட்டு போல தர்த்திரிய முடிச்ச மாதிரி. ஏன் உங்க வாய் அப்படி நேரா ஆயிருச்சு. சரி முருகன் அப்ப எத்தனை மணிக்கு விடுவா? முருகன் எத்தனை மணிக்கு விடுவா? அதுதான் பிரச்சனை. உங்க பிரச்சனை சரி நேரா ஆயிருச்சு. கேள்வியா முடிங்க. என்ன கேள்விக்கு பதில் சொல்லாம நாடகத்தை முடிக்க முடியாது. ஆமா இப்ப போட்டி போடுறீங்க. இருமா சும்மா கத்திக்கிறீங்க. ஒரு இப்படி பயந்து போய் இப்படி நான் கதை முடிக்கிறாங்க. ஐயா நல்லா தெரிஞ்சுக்க, நல்லா தெரிஞ்சுக்க. பதில் சொல்லணும். கதை சபை நாகரிகம் ஒண்ணு இருக்கு. என்ன ஒண்ணு? உனக்கு தெரியல கதை நடத்த. உனக்கு அந்த என்ன இல்லைன்னா அதுக்கு நான் மறுக்க முடியாது, சரியா? எத்தனை மணி? இப்ப இதோட முடிகிறாண்டா பஞ்சாயத்துல. இப்ப இதுக்கு நான் சொல்றேன் வச்சுக்கிறேன். அடுத்து இன்னும் 10 கேள்வி வரும். திரும்பி நினைச்சு பாருங்க. 15 கேள்வி வைப்பேன். நானும் எப்ப முடிப்பா? 15 கேள்வி என்ன 35 கேள்வியோட கேள்வி. ஐயா ஆச்சா 35,000 கேள்வியோட நான் எடுக்கிறேன். சொல்லுங்க. நாடகத்தை எடுக்க பாக்குறியா? 35 இருமா 3 லட்சம் கேள்வி பாரு. நீ நீ கேள்வி கேட்கறது நீ பேசுறது மட்டும் வள்ளிதமிழ் நாடகம் இல்ல, கதையும் நடக்கணும். 1000 விஷயம் பேசணும். என்ன நடக்கணும்? என்ன கதை? உனக்கு கதையை நடத்தணும்ன்ற அறிவு இல்ல, அதுக்கு நான் விருப்ப முடியாது. உங்களுக்கு அறிவு இருக்குல்ல? உனக்கு முருகப்பெருமான் வாழ வந்திருக்கேன். முருகனை உனக்கு கட்டி காமிக்க இல்லன்னா நான் நாடக மகிழ்ச்சி இல்ல. சரி எங்க வரீங்க? இங்க வரு. முதல்ல வள்ளி மாதிரி முதல்ல நடக்க கத்துக்க. நான் தான் உள்ள உனக்கு கதை நடத்துற அறிவு இல்லைன்னு சொல்லி நான் கதை நடத்த போறேன். எனக்கு சபதம் போட போறேன். எப்படி நாடகம் நடிக்கணும், எப்படி பேசணும் அதெல்லாம் நீங்க கத்துக்க. இத்தனை வருஷம் என்னன்னு தெரியாம இருக்கல யாருக்கு? ஏன்டத கத்துக்க. நீங்க எல்லாம் தட்ட குட்டி, உங்களுக்கு கத்துக்கிற வேண்டியது உங்களுக்கு நிறைய இருக்கு. கத்து குட்டில நீங்க கத்துறது பாடு முதல்ல. எனக்கு புத்தி சொல்றது தலையில உட்கார்ந்து உள்ள குதிக்கிறதுக்கு அப்படிதான் பேசுவேன். என்ன செய்வ? என்ன செய்வ? என்ன விஷயம்? நான் 90 வருஷம் ஆனாலும் என் திமிரு இப்படித்தான் இருக்கும். உன் திமிரு வேற எவன்டாச்சும் வச்சுக்க போ. எவன் வந்தான் சமரா பேசிக்கிட்டு இருக்கா? எவன்டானாலும் எவன் வந்தான் பாரு. நான் பயம் கதைன்னு ஒண்ணு இருக்கு. சரி முருகன் வரணுமா? என்னையா
பதில சொல்லுங்க. இல்ல முருகன் வர வேணாமா? பதில சொல்லணும்லனே. பதில் சொல்லிட்டு முருகனை வர சொல்லுங்க. ஏன் இவ்வளவு அக்கறை திருப்பி நான் கேட்டல? கேள்வி கேட்கணும். முதல்ல கேள்வி நான் கேட்டிருக்கேன். முதல்ல விவரம் பேசணும்னா நான் தயாரிறேன். ஆனா வீம்புக்கு பேச நினைக்கிற பத்தியா? நான் அப்பவே சொல்லிட்டேன், மகாபாரத கதைகளே வாய முடிட்டேன். அதாவது மகாபாரத கதைகளே இந்த மேடையில என்ன பண்ண போற? சேமாதான அவர்கள் என்ன சொன்னார்? எல்லாரும் நல்லா இருக்கவங்க உட்கார்ந்தவங்க அப்படியே இருக்கீங்க. ஒரு ஆள் எந்திரிக்கல. என்ன போட்டு நீ கேட்கிற கேள்விக்கு ஒரு கேள்விக்காவது நிப்பாட்டு. நான் கேட்கிற கேள்விக்கு ஒரு கேள்விக்கு இதான போட்டு. அப்ப ஒரு கேள்விக்கு பதில் சொல்லாம உள்ள போனீங்கன்னா நான் எப்படி கூப்பிட்டு நிப்பாட்டாம இருப்பேன்? உடனே என்ன சொல்றீங்க? நீ கதை நடத்த வேணாம் இல்ல. அப்புறம் நீங்க பதில சொல்லிட்டு முடிச்சிட்டு போங்க. சரி, முருகன் பெருமையை சொல்றேன், அதை சொல்லப்படல. சரி, அடுத்து கதையை அடுத்து போறேன், அதையும் செய்ய வருது இல்ல. அப்புறம் என்ன லட்சணத்தை நீ கதையை எடுத்து கிழிச்சா? நான் கிழிக்கிறேன், நீங்க வேணா 16 கிழிச்சு போறீங்க. மகாபாரதத்துல சௌகந்தின் மலர் மட்டும்தான் இருக்கு. பதில இல்ல அது இருக்கிறது கேளு. கிழிச்சு கேப்ப நட்டு போயிருவியா? வேற பாருமா, உன்னை மாதிரி 1000 பேர் நாமத்தேன் வேற பாரு. மலர் இருக்குன்னா அந்த மகாபாரதத்துல பார்த்தே இதெல்லாம் பேசக்கூடாது. பேசுறது சிவரஞ்சனி. அப்ப இருக்கிறது கேளு, அதை மட்டும் பேசுங்க. சரி, சிவரஞ்சனே கேக்குறேன், என்ன செய்வ நீ? சிவரஞ்சனா நீ உனக்கு என்ன செய்யணும்? பயந்துட்டு அப்படியே ஆத்தா இருக்கணுமா? பதில் வேணும். இருக்கிறது கேளுமா? இல்லாத கேளு. மகாபாரதத்துல சௌகந்தின்ற மலர் மட்டும்தான் இருக்க தவிர அது இன்னைக்கு வரதா இருக்க எந்த கதை இல்லையா? எது இல்ல உங்களுக்கு தெரியாது. இருக்குன்றியா? அப்ப ஒண்ணு பண்ணுங்க, மேடையில நான் இவங்ககிட்ட பேசுனது தப்பு, நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு தோல்வியை ஒத்துக்கங்க. நீ கலைத்துறையில் இருக்கிற வரைக்கும், உன் வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் உனக்கு அப்படி ஒரு சம்பவம் நடக்க போறது இல்ல. அப்ப பதில் சொல்லணும். அப்ப பதில் சொல்லணும். இப்ப இருக்கின்ற சம்பவம் நடக்கலைன்னா தினம் ஒரு சம்பவம் நடக்குங்க மேடையில. நடக்கலைன்னா என்ன பயமுறுத்துறீங்களா? சௌகந்தி அப்படின்றது மகாபாரதத்திலே பீமனாகப்பட்டவன் தன் மனைவி பாஞ்சாலிக்காக அப்பதே சொல்லியாச்சு. உனக்கு அதே பதில் தானே, வாய முடியல. சொல்லுங்க, வாயை திறந்து. சரியா? 10 கேள்வி நீ தானே கேட்ட, பதில் நான் தான் சொல்லணும். இல்ல பேசாம. சௌகந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு மலர், அந்த மலருக்கு எத்தனை தன்மைகள் உண்டு. அதோட வடிவம் கூட மகாபாரத கதையிலே குறிப்பிடப்படவில்லை. ஆனா அந்த மலரை பறிக்க போகும் பொழுது ஆஞ்சநேயர் வந்தாரு, சிறப்பு கொடுத்தா எல்லாம் சேர்த்தேன். ஆனா அந்த மலர் இன்று என்ன மலராக இருக்கிறது? அதானே உன்னுடைய கேள்வி. நீ தமிழ் வச்சு தானே? எவ்வளவு நேரம் கன்னடமா பேசுனேன், இல்ல மலையாளங்களே பேசுனா? பதில் வேணுமா? இல்ல எவ்வளவு நேரம் பேசு? 2 மணி நேரம் கழிச்சு. நகைச்சுவை நல்லா பண்ணுவேன். உன் நகைச்சுவை அப்புறம் வச்சுக்க. எனக்கு நகைச்சுவை பதில் வேணுமா வேணாமா? சொல்லுங்க. வேணும், ஊருக்கே வேணும் பதில். ஒவ்வொரு இப்ப தேசியத்திற்கு தனித்தனி சின்னங்கள். எனக்கு பதில்லாம் வேணாம், பதில நீங்க சொல்லக்கூடாது, அதுதான் வேணும். அப்படி முடிவில் வர முடியாதுமா? அதுதான் பிரச்சனை. அதனாலதான் இப்ப போனவரை அதுதான் அநாகரிகமான இது. ஓரேன் கதை நடத்துட்டு போய் பூட்டு எடுத்தாங்க. பூட்டுறதுக்கு எவ்வளவு மாண்டாங்க நான் உனக்கு. இது என்ன புதுசா இருக்க மாதிரி சொல்லிக்கிறீங்க? இப்ப ஒவ்வொரு சின்னத்திற்கும் ஒவ்வொரு தனித்தன்மை உண்டு, அது தேசியத்திற்கு. ஆனால் ஒரு தேசிய விலங்கா புலியை சொல்றதோ, தேசிய மலராக தாமரை சொல்றதோ, அது இந்திய அளவில். இப்ப ஏன் நான் உன்னைய தமிழச்சியான்னு நான் கேட்டேன் அப்படின்னா, தமிழர்களுக்குன்னு இன்னென்ன சின்னம்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் நிறைய மாற்று கருத்து கூட இருக்கலாம். ஆனால் முதலிலே எது வகைப்படுத்தப்பட்டதோ அதை சொல்றது தான் நாம் படித்த படிப்புக்கு உண்டான ஒரு மரியாதை. அதில் மாற்று கருத்து இருந்தால் அதை அப்புறம் பேசிக்கலாம். தேசிய மரமாக ஆலமரத்தை குறிப்பிடுவது அங்கே மேலே. தமிழுக்கு தேசிய மரமாக, இந்த தமிழ்நாட்டுக்குன்னு அந்த தமிழ் தேசியத்திற்கென்று ஒரு மரமாக குறிப்பிடப்படுறோம். என்ன மரம் தெரியுமா? பனை மரம். தேசிய விலங்காக அங்கே புலி இருக்கின்ற பொழுது இங்கே குறிப்பிடுறோம், வரையாடுன்னு பேரு. அதுபோல தேசிய மலராக அங்கே இருப்பது தாமரை, இங்க இருக்கிறது என்ன விஷயம்? அதுதான் அது தேசிய மலராக. இங்க என்ன இருக்கும்? இப்ப நீங்க கேட்டுக்க நிக்கிறீங்க, மகாபாரதத்துல பீமை கொண்டாடனே சௌகந்தி என்ன குதிக்கிறீல? அதாவது தமிழ் தேசியத்துடைய தேசிய மலராக குறிப்பிடப்படுவது முதல்ல வகைப்படுத்தப்பட்டது செங்காந்தல் மலர்னு பேரு. பாத்தீங்களானே, மொத்தம் 6 குவியம் சேர்ந்தது போல இருக்கும் செங்காந்தல். இதான் முதல்ல வகைப்படுத்தப்பட்டது. இந்த செங்காந்தல் என்ன மலராக ஆதி காலத்துக்கு இருந்ததாக சரித்திரம் சொல்லுதுன்னா, பீமை தேடி சென்றானே சௌகந்தி மலரு, அந்த சௌகந்தி மலர் தான் இன்னைக்கு என்னமா சொல்றோம்னா செங்காந்தல் மலரா சொல்றோம். சரியா?
உண்மையை நான் ஏத்துக்க, இல்லைன்னா மறுத்துக்க. தமிழகத்திற்குரிய மலரான செங்காந்தன் மலர் தான் அன்றைக்கு பீமன் தேடி சென்ற சௌகந்திய மலர். இன்றைக்கு செங்காந்தன். நீ மேற்கொள்ள ஒண்ணு காட்டானா? சரியா? இல்லங்க அப்படி இல்ல. இப்ப நான் கேட்டதுனால தான் நீங்க பதில் சொன்னீங்க. அப்புறம் உள்ள இருந்தீங்கன்னா இவ்வளவு அக்கறையா இவ்வளவு அக்கறையா உள்ள போக நிறுத்தி திருப்பி கொண்டாதீங்க. ஏன் அப்ப காட்ட வேண்டியதானே? எதுக்கு பதில் சொல்லாம எந்த மேடையிலும் நான் நாடகம் பாராட்டு விழாவை அப்புறம் எடுத்துக்க. சரிதா, பாராட்டு விழால இல்ல, தலையெழுத்து கேட்ட ரொம்ப நேரம் தலையெழுத்த மாத்திர கோயில். அவ்வளவு இதே தலையெழுத்த மாத்திர கோயில். ஏதோ ஒரு கோயில் இருந்துட்டு போட்டோம், கிளம்புங்க போங்க. ஏப்பா கதா திறந்து விடுங்கப்பா. கடப்பாரை வச்சு இடிப்பேன் யாரு திறந்தாலும். நான் புல்டவசரை வச்சு ஒட்டப்பேன். நல்லா உடைச்சுக்க. சொல்லு. என்ன சொல்லு? என்ன சொல்லு? முழிக்கிற முழிக்காம பண்ண முழிக்கிற கண்ண முடிக்கிட்டா குதிச்சா அதை சாப்பிட்றேன்னா இங்க போய் சீனை கட்டுறது இழுத்து விடுறது என்ன பூட்டை உடைக்கிறது என்ன இவ்வளவு சடலம் பண்ணல. எல்லா கோயிலும் தன்மை இருக்குல்ல. குழுமாமா காலை ஒடிச்சுப்படியே மரியாதை உட்காரு பேசாம. நீ சீனை போய் அப்புறம் ஏற்கனவே உடஞ்சுதான் இருக்கு, இன்னும் சேர்த்து உடச்சு விட்டு கையை உனக்கு வைத்தியம் நான் பாத்துக்கிறேன். உட்காரு வா. ஒவ்வொரு ஆலயத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குல்ல, இல்லாத கேட்கலையே. இருதயத்துக்கு இருதயசர் இந்த வாய் சொன்னுச்சுல, சொன்னேன். யார் மறுக்க முடியுமா? கண்ணுக்கு நேகாமேசர் நான் சொன்னல, மறுக்க முடியுமா? ஆனா ஒரு ஆலயத்துக்கு சென்றால் நம்முடைய தலையெழுத்து இதுதான். இத்தனை வயசில் சாகணும்ன்ற தலையெழுத்து இருந்தா கூட அது மாறும் என்பது அந்த ஆலயத்துடைய சிறப்பு. என்ன கோயில் போக மாட்டீங்களா? நீ உள்ள போக. எங்க மணி 5 மணி ஆக போதுங்க. என்ன அக்கறை உனக்கு திடீர்னு நேரத்து மேல எவ்வளவு அக்கறை? 4:30 மணிக்கு மேல ஆச்சா? எப்ப உன் வாட்சில் ஓடாம இருக்கு வாட்சி. தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஆலயம் இது. ராதேவர் சொன்ன மாதிரி கண்ணு சரியில்லைன்னா அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆலயங்கள் உண்டு. அதையெல்லாம் உனக்கு கேட்கல. திருமணம் நடக்கல, அதையெல்லாம் உனக்கு கேட்கல. இல்ல ஒரு பெண்ணு கர்ப்பமா இருக்காங்க, எல்லாத்துக்குமே ஆலயம் இருக்குமா? இல்ல சுகப்பிரசவம் ஆகணும், செவ்வாதாசை நீங்கிறதுக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் திருமணதாசை நீங்கிறதுக்கு இருக்கு. எத்தனை எல்லாரும் நான் அதையெல்லாம் உனக்கு கேட்கல. எல்லாத்துக்குமே பொதுவா இதெல்லாம் தலையெழுத்தா இருந்தாலும் அது மாடும். அப்படி இதெல்லாம் மனுஷன் நல்லா இருந்தா மட்டும்தான். பதில் சொல்றேன், கொஞ்சம் வாயை மூடுங்க. ஏன்னா சிவனுக்கு 5 தலை எப்பவும் சரியா முழுமையா சொல்லி முடிச்சிருவேன். சிவனுக்கு 5 தலை, இவங்க அப்பா பிரம்மாவுக்கு 4 தலை. இப்ப இதுக்கு முன்னாடி எத்தனை தலை? அவருக்கு 5 தலை தான். அந்த 5 தலையோடு இருந்த பிரம்மன் என்ன பண்ணாரு? சிவன்டையே ஆணவமாக நடந்து கொண்டார். அவருடைய ஆணவம் தாங்க முடியலை. எனக்கு 5 தலை, சிவனுக்கு 5 தலை, ஏன்னா என்னை காட்டில் இவர் பெரிய மிஞ்சினாலு அப்படின்ற ஆணவத்தோடு நடந்து கொண்ட பிரம்மன். அப்ப ஆணவத்தோட திமுறோட ஒரு படைக்கும் கடவுள் இருந்தா அந்த படைப்பு நல்லா இருக்குமா? நிச்சயமா நல்லா இருக்காது. அதனால என்ன பண்ணார் சிவபெருமான்? அவருடைய ஆணவத்தை போக்குவதற்காக அந்த 5 தலையில ஒரு தலையை கிள்ளி எடுத்துட்டார். கிள்ளன தலை ஒட்டுக்கிருச்சு, அதுக்கப்புறம் திருவோடா மாறிச்சு, அது அன்னபூரணி வந்து பிச்சை கிட்டா, சிவனுக்கு கை விழு, அதெல்லாம் வேற. அப்ப அந்த பிரம்மனாகப்பட்டவர் சிவனையே எதிர்த்தார் இல்லையா, திமிரோடு அலைஞ்சார் இல்லையா, அந்த பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக ஒரு இடத்துல ஒரு சிவலிங்கத்தை அமைத்து நம்ம திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் சாமி கும்பிட்டார். அப்படி சாமி கும்பிடும் போது மீண்டும் பிரம்மனுடைய படைப்பு தொழிலும் அவருக்குரிய மரியாதையும் பெருமையும் கிடச்சிச்சு. அப்போ பிரம்மனுடைய ஒரு தலையை இழந்து, அவருடைய பதவி இழந்து, அவருடைய மரியாதை இழந்து இருந்த அந்த பிரம்மனுக்கு அவர் தலையெழுத்தையே மாற்றி மீண்டும் எல்லாமே வழங்கப்பட்ட இடம். அதாவது நம்மளை படைக்கக்கூடிய பிரம்மனுடைய தலையெழுத்தையே மாற்றிய ஈஸ்வரன். அதனால தான் அவருக்கு பேர் பிரம்மன் வழிபட்டதாலே பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு பேர். இன்னைக்கு நம்ம திருச்சிக்கு பக்கத்திலே திருப்பட்டூர் என்று சொல்லக்கூடிய பிரம்மபுரீஸ்வரருடைய ஆலயம். நன்றி. ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்தா சொல்லுவான், நம்ம என்ன எழுதியிருக்கானு. ஆனா பிரம்மனுடைய தலையெழுத்தையே மாற்றியது மூடுங்க திருப்பட்டூர். சொல்லிக்கிட்டு கேள விடு, சொல்லி முடி. அப்ப கடுப்பை பாருங்க எவ்வளவு கடுப்புன்னு. அப்ப அந்த பிரம்மனுடைய அந்த பிரம்மபுரீஸ்வரருடைய ஆலயத்தில் இன்றைக்கு அந்த பிரம்மனுடைய சிலை இருக்கும். அங்க போய் நம்முடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போய் அங்க கொடுத்து அங்க வந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களோ எந்த தலையெழுத்தில் ஒரு விஷயம் இப்படித்தான் கெட்டது நடக்கணும் இருந்தாலும் அதை அவரை மாற்றி கொடுத்துருவாரு அந்த ஈஸ்வரன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்கே இருக்குன்னா திருப்பட்டூரில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரருடைய ஆலயம். அதான் நம்முடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய வல்லமை அந்த ஆலயத்துக்கு மட்டும்தான் உண்டு. இதான் பதில். பிரம்மனுடைய தலையெழுத்தையே மாற்றியது பிரம்மனால் படைக்கப்பட்ட நம் தலையெழுத்தை மாற்றாதா அப்படின்ற எண்ணம் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே இது ஒரு நல்ல ஒரு பாடம். திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு போனேன் அப்படின்னா நம் தலையெழுத்து அனைத்துமே மாறும்.
சாதாரண ஒரு வார்த்தை. உன்னை பத்தின விசாரணை பண்ண போறோமான்னு சொன்ன ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தையை வச்சு ஆரம்பிச்சிருக்க அப்படிதானே? சரி, நீ ஆரம்பிச்ச, நான் முடிச்சு வச்சிட்டேன். ஆனா நான் ஆரம்பிப்பேன், நீ எப்படி முடிக்கிறேன்னு நான் முடிப்பேன். பார்க்கலாம், பார்ப்போம். இன்று மாலை சூரிய அஸ்தமனக்குள்ளாக உனக்கும் எம்பெருமா முருகப்பெருமானுக்கும் திருமணம் செய்யாவிட்டால் என்பதை ஆறுதலமல்ல, இது பிரம்ம முடிச்சமல்ல, இது என் சத்தியம் சத்தியம் சத்தியம். உன்னை முருகனை திருமணம் செய்யாமல் உன்னை இன்று மட்டுமல்ல என்று உன்னை விடவே மாட்டேன். பாப்போம், ஜாகிரதை. நாராயண சாகர் யாருக்கு? எனக்கா உங்களுக்கு? ஜாக போதாம்ல, என்ன காமனா இருந்தாரு. முருகா ஞான பண்டிதா, எப்படியா நீங்க 3 பேரும் சேர்ந்து சண்டை இழுத்து விட்டு கிளம்பியாச்சு. இப்ப அவ்வளவுதான். நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய அந்த வாழ்த்து தான் ரொம்ப முக்கியம். ஆமா, தமயேந்திரன் இன்னைக்கு தான் அவரை சந்திக்கிறேன் நான். வருவார் முருகன், அவருக்காக காத்திருக்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு.